ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை, அவருடைய பலம் இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை. ஹல்லேலூயா. இந்த உலகம் பாவத்துக்குள்ளே விழுந்து கிடக்கிறது, சத்ருவானவனுக்குள்ளே விழுந்து கிடக்கிறது. இந்த உலகத்திலே நாங்கள் நீதிமான்களாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லிட்டு நாம் தேவனுடைய கிருபை எங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. அவருடைய கண்களிலே எங்களுக்கு கிருபை வேண்டும். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை இருக்கிறவர்கள் நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு நிலைநிற்க முடியும். ஹல்லேலூயா. அதை ஒரு பாடலை பாடி நாங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. Oh
கர்த்தராகிய ஆண்டவரே தேவரே, இந்த நல்ல இந்த மாலை பொழுது காயங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசுகிறார் ஆண்டவரே. ஐயா, உங்களுடைய சத்தியம் உங்கள் காலோட தீபம் உங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறார். நீர் எங்களோடு பேச வேண்டும் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே அந்த வார்த்தையை எங்கள் மத்தியிலே எங்கள் இருதயங்களிலே அது பதியும்படியாக தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறார். உங்களுடைய கிருபை கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைக்கு எதிராக எழுப்புகிற செயல்படுகிற சகல சத்துருவின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி போடுவோம், செயலற்று போவோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் சென்ற கிழமை பார்த்தோம், தேவ பிள்ளைகளுக்கு பிசாசு அழிவை கொண்டு வரும் விதங்கள். ஆமென். இன்றைக்கு எங்களை அழிப்பதுதான் பிசாசின் நோக்கம். ஆமென். வடிவா விளைய கொள்வோம். இன்றைக்கு பிசாசு யாரோடு போராடுகிறார்? எங்களோடு தான் போராடுகிறார். இந்த உலகத்து ஜனங்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, கோடி கோடியா இருக்கிறாங்க. அவங்களோட அவன் போராடவே இல்லை. அவன் போராடுகிறது இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களோடும் என்னோடும் பிசாசு போராடுகிறான். ஏன் போராடுகிறான்? எங்களை எப்படியாவது விடுத்து விட வேண்டும். நாங்கள் எப்படியாவது அங்கே விலகி போய்விட வேண்டும், வழி மாறி போய்விட வேண்டும், ட்ரக் மாறி நாங்கள் உலகத்துக்களே வாழ்ந்து விடுவதுதான் பிசாசின் நோக்கம். ஆகவே அவன் என்ன செய்கிறான்? அவன் எங்களோடு போராடுகிறான். அப்ப சென்ற முறை நாங்கள் பார்த்தோம், சென்ற வாரம் 5 காரியங்களை பார்த்தோம். இவை யாவுமே தேர்வுகளுக்கு எதிராக அங்கே கூட்டம் கூடியதனாலே உண்டானது என்று சொல்லி பார்த்தோம். அதாவது தேவ நியமம் மாற்றப்படுகிறது, ஆசீர்வாதம் தடைப்படுகிறது, கன்றுக்குட்டி உருவாகிறது, பயபக்தியான வாழ்வு இல்லாமல் போகிறது என்று பார்த்தோம். இந்த சீரீஸ்ல நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது எகிப்தில இருந்து கானான் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் பயணம் பண்ணுகிறார்கள். இதைத்தான் பார்க்கிறோம். இன்றைக்கு 14வது பகுதியாக பார்க்க போகிறோம். இவர்கள் பிரயாணம் பண்ணினார்கள், முடிந்து விட்டது. அவர்கள் இப்பொழுது கானானுக்குள் வாழ்கிறார்கள். நான் அது சொல்லுகிற வருகிறது, அவர்கள் இன்றைக்கு அவர்கள் தங்கள் தேவன் கொடுத்த பாலும் தேவன் ஓடுகிற தன்னுடைய கண்ட ஒரு இஸ்ரவேல் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் அதை பார்த்து அதன் மூலமாய் நாங்கள் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இன்றைக்கு நாங்கள் அவர்களை போல அந்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், ஒவ்வொரு இடத்திலும் அவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்கினார்கள், எப்படி விழுந்தார்கள், எப்படி எழும்பினார்கள் என்றுதான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற அந்த பிசாசுகள் தேவப்பிள்ளைக்கு பிசாசு அழிவை கொண்டு வரும் பாகங்கள்ல 2வது பாகத்தை இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம். இதிலே நாங்கள் வாசிக்க போகிறோம் 14ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் எங்கள் கவனத்தை திருப்ப போகிறோம். 14ஆம் அதிகாரத்திலே எங்கள் கவனத்தை எடுத்து வைத்துக் கொண்டு நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், இவர்கள் முறுமுறுத்து கூட்டம் கொண்டபடினாலே நடந்த விளைவு என்ன? ஆமென். இன்னைக்கு சபை மக்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏற்கனவே சில காரியங்களை முன்னெச்சரிக்கையாய் சொல்லி வைக்கிறார். முன்னெச்சரிக்கை, அதாவது வந்த பிறகு அல்ல, வரமுன்பதாய்களை காத்துக் கொள்ளும்படியாய். ஆமென். ஆகவே இந்த வார்த்தைகள் நாங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று அல்ல, ஆனால் நாங்கள் அப்படி இருக்காமல் தப்பித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு உதவியாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் அதுதான் என்னுடைய வார்த்தையில் இருக்கிற அந்த அழகு. அவர் என்ன செய்கிறார் என்றால் சொல்லிக் கொடுக்கிறார், நாங்கள் எப்படி நாங்கள் வாழ்ந்தால் நாங்கள் கானானுக்குள் சென்றடைவோம். எங்களுடைய மோல், எங்களுடைய எய்ம், எங்களுடைய கடைசி காரியம் கானான். ஆமென். அதுக்குதான் போகிறோம், அதற்காக நாங்கள் போகிறோம். அங்க கானானுக்குள் போகும்படியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இந்த உலகத்தில் எவ்வளவு ஜனங்கள் உல்லாசமாய் வாழுகிறார்கள். நாங்கள் இந்த உல்லாசங்களை எல்லாம் அங்கே எவ்வளவோ குறைத்து நாங்கள் ஆண்டவருக்காக எங்களை ஒப்புக் கொடுத்து வாழுகிறோம் என்று சொன்னால், ஏதோ எங்களுக்கு பைத்தியம் அல்ல. நாங்கள் இங்கே பைத்தியம் போல் இருந்தாலும் மற்றவர்களுக்கு தெரிந்தாலும் கூட நாங்கள் பைத்தியக்காரர்கள் அல்ல, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த 14ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்பதற்கு முன்னதாக இந்த 13ஆம் அதிகாரத்திலே ஜனங்கள் அங்கே பார்ப்போம் என்றால், தமது ஜனங்களுக்கு கொடுக்க போகும் தேசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லி அதை பார்க்க போகும்படியாக ஆட்களை அனுப்புவது சொல்கிறார். 13ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 2ஆம் 13 1-2 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். இந்த வேளையிலே 10
கர்த்தர் மோசேயை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிறவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு சில காரியம் இருக்கிறது. இங்கே ஆண்டவர் தான் இஸ்ரவேலுக்கு கொடுக்கும் தேசம் என்று கூறுவதை காண்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசம். இந்த கானான் தேசத்தை வேற யாரும் உங்களுக்கு தரையில, நாங்களாக தேடிக்கொண்ட போகையில, நாங்களாய் அதை முயற்சிக்கவில்லை, தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தான் கொடுக்கிறார், அவர்கள் அல்ல. தேவன் அவர்களுக்கு கொடுப்பதாய் முன்குறிந்து விட்டார். இப்ப அவர் என்ன செய்கிறார் பாருங்க, அந்த தேசத்தை அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா, சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதாவது ஆண்டவர் இவர்களுக்கு இந்த தேசத்தை கொடுப்பதாக முடிவெடுத்து விட்டார். இவ்வளவு பாருங்க, எவ்வளவு சந்தோஷம். நாம் ஒரு காணி தூண்டு வேணும், வீடு தூண்டு வீடு வேணும் மட்டும் ஓடி ஓடி அடைகிறோம். ஆனால் கர்த்தரே அங்கே அவர்களுக்கு காணிய வீட்டு எல்லாம் வைத்து விட்டார். ஆண்டு என்ன சொன்னாரிமா, நீங்கள் கட்டாத வீடுகளை குடியிருப்பீர்கள், நடாத திராட்சை தோட்டத்தின் கனிகளை. என்ன சந்தோஷம். ஹல்லேலூயா. இதுதான் உண்மையிலேயே கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. அவன் கட்டாத வீட்டை குடியிருப்போம் ஐயா. நாம கட்டையில இந்த வீடெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு தந்திருந்தா. ஹல்லேலூயா. அவன் கட்டாத வீட்டில் நீங்க குடியிருப்பீங்க, நடா திராட்சை தோட்டங்கள் கனிகளை புசிப்பீங்க. அங்க அவங்க போனாங்க, அதுக்கு தான் போனாங்க. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, ஆகவே இவர்கள் இந்த தேசத்தில் வாழும் ஜனங்களை குறித்தோ அல்லது எந்த ஒரு காரியத்தை குறித்தோ பயப்பட வேண்டிய அவசரம் இல்லை. ஆனால் இந்த வசனங்களை நாங்கள் பிறகு பார்ப்போம் என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் சொல்றார், நீ 12 பேரை எடுத்து நியமித்து அங்கே அனுப்பு என்று சொல்றார். இன்னத்திற்கு அங்கே போய் அவர்கள் அந்த தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு. அப்படியெல்லாம் ஆண்டவர் சொன்ன பொழுது இந்த தேசம் அவர்கள் கொண்டு வருகிற அந்த காரியம் எப்படி இருக்கிறன்னு சொன்னால், அவங்க சொல்றாங்க, இந்த தேசம் நல்ல வளமான தேசம். அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டை போய் வாசிக்கிறேன்னு சொன்னால், அந்த அதிகாரத்துல பிரசங்கம் இல்லை, அடுத்த அதிகாரம் தான் பிரசங்கம். அந்த உங்களுக்கு ஒரு காரியத்தை விளங்கப்படுத்துவதை சொல்லுங்க. நாமே சரியோ? அப்ப இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னால், இந்த தேசம் வளமான தேசம், ஆனால் இங்க இருக்கிற அங்கே இருக்கிற ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் பெரியவர்களாய் ராட்சதர்களாய் தெரிகிறார்கள் சொல்லி சொல்றாங்க. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இவர்கள் மாம்சத்தின் கண்ணோட்டத்திலே பார்த்தபடியினாலே இவர்களுக்கு இப்படி தெரிந்தது. 33ஆம் வசனத்தை வாசிப்போம். கடைசி வசனத்தை அங்கே 13ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே ராட்சத பிரவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துட்செய்தி பரம்ப செய்தார்கள். ஆமென். தேசத்தை கொடுத்தவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. தேசத்தை கொடுத்தவர் ஆண்டவர், போய் பார்க்க சொன்னவர் ஆண்டவர். இப்ப இவங்க எவ்வளவு ஒரு விறுவிறுப்பான நடிகோடு போய் தேசத்தை பார்த்து தேவன் கொடுத்த தேசம் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் இவங்கள் போய் பார்த்துவிட்டு வந்து பயத்தினாலே துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற காரியம், இந்த துர்ச்செய்தி பரப்புரையினாலே ஜனங்கள் யாவரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்து கூட்டம் கூடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். ஆமென். தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் நல்ல காரியத்தை குறித்து பேசுகிறவர்களாகவும் நல்ல காரியத்தை குறித்து சொல்லுகிறவர்களாக இருக்கோனே தவிர, துச்செய்தியை பரப்புறவர்களும் அந்த பிழையான காரியங்களை குறித்து பேசுகிறவர்களாக இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். பலு ஜாக்கிரதையா இருக்கணும். ஏனென்றால் நாங்கள் எப்பொழுதும் அங்கே நல்ல காரியத்தை சொல்ல வேண்டும். இயேசு சுவிசேஷம், அங்கே சுவிசேஷம் சொல்ற நல்ல விசேஷம். கோஸ்பல் என்றால் நல்ல விசேஷம், நல்ல காரியம். நல்லவற்றை சொல்லும்படியா எங்கள் வாயை கர்த்தர் கொடுத்தார். நல்ல காரியங்களை சொல்லும்படியா கர்த்தர் எங்களுக்கு வாயை கொடுத்தார். அப்ப நல்ல காரியங்களை சொல்ல வேண்டும், நல்ல காரியங்களை பேச வேண்டும், நல்ல மாதிரி நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. இவங்க என்ன செஞ்சாங்க? துர்ச்செய்தியை பரப்பினார்கள். இந்த துர்ச்செய்தி பரப்பினதுனாலே இங்கே ஒரு விதமான முறுமுறுப்பு கூட்டம் கூடுதல் உண்டாகி முடிவு அழிவாய் போனது. ஹல்லேலூயா. ஆமென். இதை குறித்து தான் இந்த நாளை பார்க்க போகிறோம். இதை குறித்து தான் இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம். 14ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் போவோம். எங்கள் ஆரம்பத்திலே 14ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் 10ஆம் வசனங்களை வாசிப்போம். 1ஆம் 2ஆம் 10ஆம் வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். என்ன கேட்டோன்னே? இந்த துர்ச்செய்தியை கேட்ட உடனே சபையார் எல்லாரும்
துர்ச்செய்தியை கேட்டோட சபையார் எல்லாரும், அதான் முக்கியம். பாருங்க, ஒரு துர்ச்செய்தி வந்த உடனே என்ன உண்டாகிறது? எல்லாரையும் அழிக்குது. அவன் துர்ச்செய்தி வந்த உடனே எல்லாரும் அழிக்கப்படுறாங்க. ஒருவன் கூட அந்த செய்தியை குறித்து சிந்திக்கல. அவன் வாசிப்போம். கூக்கவிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் கொடுக்க போகிற தேசத்திலே சுதந்திரித்து சந்தோஷமாய் வாழ்வதற்கு பதிலாக அந்த துர்ச்செய்தியை கேட்டதும் ரா முழுவதும் அழுகை. தேவ பிள்ளைகளுக்கு அழுகை இல்லையா? தேவ பிள்ளைகளுக்கு சிரிப்பை தான் தேவன் கொடுத்திருக்கிறார், மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார், களிப்பை கொடுத்திருக்கிறார். ஆனா இவங்க துர்ச்செய்தியை கேட்டபடியா எல்லாரும் என்ன செய்வாங்க? அழுகிறாங்க. வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசே, அங்கேயும் பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மீண்டும் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். இப்ப 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரத்துல. அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். ஆமென். போதும். முதல் துர்ச்செய்தி வருகிறது. இந்த துர்ச்செய்தியை காதலை கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன உண்டாகிறது? எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. பிழையான செய்தி பக்கம் தான் எல்லாம் நிற்பாங்க. இன்னைக்கு சரியான செய்தி பக்கம் ஒருத்தர் நிற்கிறது அது குறைவு. அப்படித்தானே? சரியா? துர்ச்செய்தி வந்தோடனே எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஒன்று கூடிட்டாங்க. இரவு அழுதுட்டு காலத்தால போய் கல்லெடுத்து கொண்டு நிற்கிறாங்க. மோசைக்கு மாறவனுக்கும் ஏறுகிறதுக்கு. இங்க இதை வைத்து தான் இன்றைக்கு நாங்கள் இதனால் ஏற்பட்ட விளைவை தான் இன்றைக்கு ஆராய போகிறோம். இன்றைக்கு எங்களோட ரிசர்ச் விளைவு, இதனால் ஏற்பட்ட விளைவு 5 காரியங்கள் இங்கே விளைவு இருக்கிறது. இதைத்தான் ஆராய போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். முதலாவது ஏற்பட்ட விளைவு என்னன்னு சொன்னால், ஆண்டவர் ஆணையிட்ட தேசத்தை இவர்கள் காணாமலே அழிக்கப்பட்டார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னார் நான் அந்த தேசத்தை தருவேன்னு சொன்னார். கர்த்தர் சொன்னார் நீங்க பார்த்துட்டு வாங்குறான்னு சொன்னார். தேசத்தை பார்த்து சந்தோஷமாய் வாங்குறான்னு சொன்னார். இவங்க போய் பார்த்துட்டு துர்ச்செய்தியை கொண்டு வந்தபடினாலே அந்த தேசத்துக்குள்ளே போகாமலே அழிக்கப்பட்டுட்டாங்க. தேவ பிள்ளைகளே, எப்பொழுதெல்லாம் துர்ச்செய்திகள் வருகிறதோ, எப்பொழுது துர்ச்செய்திக்கெல்லாம் காதலை கொடுக்கிறோமோ, எப்பொழுது தேவையில்லாத காரியங்களை காதலை கொடுக்கிறோமோ, அந்த வேளையிலே அதங்கள் வாழ்க்கையை குட்டிச்சோராக்கி போடுகிறது. நாங்கள் போக வேண்டிய இடத்திற்கு, நாங்கள் அடைய வேண்டிய இடத்திற்கு, நாங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு, நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தை பெற்றுக்கொள்ளாதபடி அவை எங்கள் வாழ்க்கையை அழித்து போடுகிறது. வாசிப்போம். 14ஆம் அதிகாரம் 22ஆம் 23ஆம் வசனங்களை ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். வாசிப்போம். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த அடையாளங்களையும் கண்டிருந்தோம். என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். எல்லாரும் ஒருவரும். ஹல்லேலூயா. சில இடங்களில் நீங்கள் கேட்க வேண்டிய இதுதான் ஆசீர்வாதத்துல எல்லாரும் கேட்டாங்க, எல்லாரும் முறுமுறுத்தாங்க, எல்லாரும் கல்லெடுத்தாங்க அறிவதற்கு. இப்ப ஆண்டவர் சொன்னார் அவங்க ஒருவரும் போவதில்லை. தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளுக்கு எதிராக முறுமுறுத்து தேவன் கொடுத்த திட்டத்துக்கு எதிராக துர்ச்செய்தியை கொண்டு வந்து பரப்புகிற ஒருவரும் தேவனுடைய திட்டத்துக்குள் போய் சென்று அங்கே நன்மையை கண்டடைவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். பிசாசின் நோக்கம் என்ன தெரியுமா? இதைத்தான் துர்ச்செய்தி சொல்ல வச்சான். இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க வீட்டு போய் வாசிங்க. 11ஆம் அதிகாரத்தில் பாருங்க. இவங்க போறாங்க, 12 பேரும் போறாங்க. 12 பேரும் போய் பார்க்கறாங்க. அங்கே நல்ல விளைச்சல் உள்ள தேசத்தை பார்க்கறாங்க. அந்த இடத்துல போயிட்டு இவங்க ஒரு திராட்சைக்குழியை வெட்டி, அதை நான் சிந்தித்து பார்க்கிறேன். எனக்கு அதை இந்த சிந்தனைக்கு அது இன்னுமே சரியா வருதில்லை. எப்படி என்றா, ஒரு திராட்சைக்குழியை வெட்டினாங்களாம். வெட்டி 2 பேர் சுமந்து கொண்டு வந்தாங்களா. எனக்கு அதை இன்னுமே அதை கிரகிக்க முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. என்னடா, எங்க ஊர்ல எவ்வளவு திராட்சை செடி காய்க்கும், எவ்வளவு காய், ஒரு பிள்ளைல எவ்வளவு திராட்சை செடி காய் இருக்குன்னு நினைக்கிறீங்க? போய் அந்த கடையில கட்டி விடுவான் இலங்கையில, அது கூட தூக்கில ஒரு 10 கிலோ வச்சான். இல்ல, இவங்க 2 பேர் தடியில வச்சு தூக்கிட்டு வராங்க. எந்த பெரிய திராட்சை கூட காய்த்திருக்க நினைக்கிறீங்க? இது பொய்யெல்லாம் புழுகல்ல, இது உண்மை. இது வேதம் சொல்லுது. 2 பேர் தூக்கிட்டு வராங்க. இந்த சிந்தைக்கு இன்னுமே அது எந்த பெருசா இருந்திருக்கும், எத்தனை கிலோவா இருந்திருக்கும்? குறைந்தது ஒரு 50 கிலோவானாலும் 25 கிலோனா தூக்கிட்டு வந்தானே, 50 கிலோவானாலும் கடைசி இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் 2 பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு போறாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களால கிரகிக்க முடியுதா? கிரகித்து பார்க்க முடியுதா? இப்படிப்பட்ட நல்ல தேசத்தை பார்த்து விட்டு வந்து சொல்றாங்க, நாங்கள் அங்க போக முடியாது.
இப்படித்தான் துச்சதி பரப்பினாங்க. ஆமென். இதனால என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். இங்கே ஆண்டவர் பாருங்க, தனது தான் எங்களுக்கு கொடுக்க இருக்கும் காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் போகிறதுக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எத்தனை முறை தம்மை மறந்தெடுத்தோம் என்று எண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் சொல்றார் எப்படி? 10 முறை என்ன இவர்கள் அநேக வழியில பிரசங்கள் சொல்ல கேட்டுக்கிறோம். கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் கிருபை உள்ளவர், உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பார். ஆனா பைபிள் சொல்றது அவங்க எண்ணினாராம். என்னென்ன? 1 2 3 4 5 6 கர்த்தர் 10ஓட நிப்பாட்டிட்டார். அதான் பெரிய கவலை. கர்த்தர் 10ஓட இந்த பிரசங்கள் மாதிரி 100 1000 எல்லாம் கர்த்தர் எண்ணவே இல்லை. 10 முறை என்னை மறந்துவிட்டார். ஆனபடினால் ஒருவருக்கு கிருபைக்கு ஒரு எல்லை உண்டையா? இன்றைக்கு கிருபைக்கு எல்லை இல்லை என்று சொல்லுகிற மக்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு கிருபைக்கு ஒரு எல்லை உண்டு. ஏனென்றால் கிருபை எங்கு வரை இருந்தது? நோவாவுடைய கப்பல் கதவு சாத்தப்பட்டதோட கிருபை நின்று போயிட்டு. கர்த்தர் 100 வருஷம் விட்டார் கப்பலுக்குள்ள போறதுக்கு, கப்பல் கட்டி ஜனங்கள் போறதுக்கு. ஆனால் எப்ப கதவு பூட்டப்பட்டதோ அன்றைய கிருபை முடிந்து போய்விட்டது. உங்களது எனது வாழ்க்கையிலே எப்ப மரணம் வருகிறதோ அன்றைக்கு கிருபை. எப்ப மரணம் வரும் யாருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. யாரும் சொல்ல முடியுமா? நான் நாளைக்கு சாவன், இன்னொரு 25 வருஷம் இருந்து சாவன். எல்லாரும் ஆசை அதுதான். இன்னொரு 50 வருஷம் இருந்துட்டான், பேர புள்ள, பூட்ட புள்ள, கொப்பாட்ட புள்ள எல்லாம் கண்டா கூட சந்தோஷம், ஆசை. ஆனா அந்த கர்த்தருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. அப்ப இந்த கிருபைக்கு ஒரு எல்லை உண்டு. அது இன்றைக்கு முடியலாம், நாளைக்கு முடியலாம். இந்த கிருபையுடைய எல்லையை நாங்கள் ஒரு நாள் துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. ஆமென். ஆண்டவர் மன்னிக்கிறார் 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 என்று சொல்லி நாம மீண்டும் 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 பிழை செய்து கொண்டு போவோம் என்று சொன்னால் ஒரு நாள் திடீரென்று கதவு மூடப்பட்டு போய்விடும். கர்த்தர் சொல்லுவார், 10 முறை பார்த்தேன், 50 முறை பார்த்தேன், 75 முறை பார்த்தேன் சொல்லுவார். ஹல்லேலூயா. ஆமென். சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, இதில் ஆண்டவருக்கு ஒரு கிருபை, அந்த கிருபைக்கு எல்லை உண்டு சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அங்கே 2ஆம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். ஆமென். ஆண்டவர் இந்த பைபிள்ல சொன்ன வார்த்தைகளை விளையாட்டு சொல்லி வைக்கவில்லை, அவர் நிறைவேற்றி 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். செத்தாங்க? கர்த்தருடைய சந்நிதியில் செத்தாங்க. எங்க செத்தாங்க? கர்த்தருடைய சந்நிதியில் செத்தாங்க. ஆமென். நல்லா விளைய கொள்வோம். தேவ பிள்ளைகள், நாங்கள் தேவனுக்காய் வாழுகிறோம், நாம தேவனுக்காய் வாழ விரும்புகிறோம், தேவனுக்காய் ஓடுகிறோம். ஆனால் நாம கர்த்தருடைய காரியங்களை குறித்து அலட்சியமையாய், ஒரு அரட்டையாய் நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் அழிந்து போவதற்கு யாரும் எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டவே முடியாது. நோ, நெவர். ஒரு நாளும் யாரும் எங்களை, எங்கள் மரணத்தை தடுத்து நிறுத்த முடியாது, எங்கள் அழிவை தடுத்து நிறுத்த முடியாது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இவங்க பாருங்க, அவங்க என்ன செய்யறாங்க? அங்கே தேவன் ஆணையிட்ட தேசத்தை காணாமலே அழிக்கப்படுறாங்க. இங்க ஏன் அழிவு வந்தது? மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக கூட்டம் கூடுவதை அவர் விரும்புகிறது நல்ல சொல். ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக கூட்டம் கூடுவதை அவர் விரும்புகிற தேவன் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிசாசு அங்கே நோக்கம் தேவ ஜனங்கள் எப்படியாவது பரலோகம் போக விடாது, தந்திரமான முறையிலே அழிக்க வேண்டும் என்பதை. உங்களுக்கு தெரியுமா, தானியேலை அவங்க இதுல குற்றம் பிடிச்சாங்க. ஞாபகம் இருக்காங்க? தானியேலை இதுல குற்றம் பிடிச்சாங்க, அவனது வணக்க முறையெல்லாம் பிள்ளை பிடிச்சாங்க. ஹல்லேலூயா. பிரேயர்லாம் குற்றம் பிடிச்சாங்க. என்ன மற்றதை குற்றம் பிடிக்க முடியல. ஆனா அவனுக்கு பிடிச்ச குற்றத்தை நிரூபிக்க முடியல. ஏன்னு சொன்னா கர்த்தர் அவன் கூட இருந்தார். ஹல்லேலூயா.
இன்னைக்கு பாருங்க, பிசாசு என்ன செய்யலாம் தெரியுமா? எங்க வச்சு எங்களை குற்றப்படுத்துறான் பாருங்க, சபைக்குள்ள வச்சு தான் குற்றப்படுத்துறான். ஹல்லேலூயா. எப்படி குற்றப்படுத்துறான்? மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக மக்களை திசை திருப்பி விட்டார். ஆமென். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக மக்களை திசை திருப்பி விட்டார். இன்னைக்கு அநேக இடங்களில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் அங்கே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அங்கே கூட்டம் கூடுவது. 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே மோசே சொல்லும் பொழுது சொல்றார் பாருங்க. 14-9ஆம் வசனத்திலே மோசே சொல்லும் பொழுது சொல்றார், கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு. போதும். அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு விரோதம் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் என்று மோசே கூறும் பொழுது, தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுவது கர்த்தருக்கு விரோதமாய் கூட்டம் கூடுவதற்கு சமானமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுவது யாருக்கு விரோதமாய் கூட்டம் கூட சமானமாக இருக்கிறது? கர்த்தருக்கு விரோதமாய். இரண்டாவது காரியத்தை பார்ப்போம். 14-25 வசனத்தில் வாசிக்கும் பொழுது 14-25 எண்ணாகமத்திலே இரண்டாவது விளைவு, அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறபடியினால் நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்றார். ஆமென். இங்கே துர்ச்செய்தி கேட்ட உடனே ஜனங்கள் எல்லாரும் ஒன்று கூடி கூட்டம் கூடி அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்த பொழுது அவளுக்கு நடந்த இரண்டாவது விளைவு என்ன? அவர் சொல்லுகிறார், வாழ்விலே ஒரு பின்னடைவை காட்டுகிறது. எப்படி? நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போற வழியாய் வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்க. இப்ப அவங்க எங்க நிக்கிறாங்க தெரியுமா? இது காரணம் சொன்னா எல்லையில நிக்கிறாங்க. இது காரணம் அவங்க நிக்கிறாங்க, எல்லையில நிக்கிறாங்க. இப்ப எல்லையில நிக்கிறவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க இடத்தை காரணை. பாடம் என்ன சொல்ல தெரியுமா? நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாக போங்க. அதாவது அவர்கள் காரை பார்க்கிற தூரத்தில் வந்துவிட்டு மீண்டும் இவர்கள் பின்னோக்கி போகிறார்கள். அங்கே தேவனுக்கு விரோதமாய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் அங்கே முறையிடும் பொழுது முறுமுறுக்கும் பொழுது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன உண்டாகிறது? பின்மாற்றமாய் போகிறது. எங்கே இருந்து வந்தாங்களோ அங்கே போகிறது. ஆமென். சரியா? இந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்துதான் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? கானானுக்கு கிட்டவே வந்தாங்க. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இப்ப நீங்க மீண்டும் கானானுக்கு அங்கே மீண்டும் அந்த வழியே போங்க. வாழ்க்கை பின்னடைவாய் போகிறது. வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை காண முடியாதபடி பிசாசு என்ன செய்கிறார்? வாழ்க்கையை பின்னடைவாய் தள்ளி விடுகிறார். ஆண்டவர் சொல்லுங்க, பின்னால நீங்க போங்க ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே பார்க்கும் பொழுது அங்கே சிவந்த சமுத்திரத்தை கடந்து முன்னோக்கி வந்தவர்கள் இப்போ மீண்டும் சிவந்த சமுத்திர வழிக்கே போகிறார்கள். எந்த காரியத்தை விட்டு, எந்த பிரச்சனைகளை விட்டு, எந்த துன்பத்தை விட்டு, எந்த வாழ்க்கை முறையை விட்டு கடந்து தேவனை கிட்டவே வந்தார்களோ மீண்டும் அதே வழிக்கு போகும்படியாக பின்னோக்கி தள்ளப்படுகிறார்கள். ஆமென். அப்ப தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும் பொழுது, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும் பொழுது அங்கே உண்டாகிறது என்ன? அவருடைய வாழ்க்கை பின்னடியாய் போகிறது. நீங்களே பார்த்துக் கொள்ளலாம், உங்களுக்கே தெரியும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை எங்கே இருக்கிறது என்பதை. கானானுக்கு பக்கத்தில் நின்றாங்க. யார் எட்டி பார்க்கிற அந்த கானான தெரியுது. இப்ப எட்டவாகி போயிட்டாங்க, பின்னடைவாய் போறாங்க. அது மாத்திரமில்லை, அங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே எவ்வளவு கனவோடு வந்திருக்கலாம், கனவுகளோடு வந்திருப்பாங்க. எப்படி பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கனவு கண்டாங்க. அங்கே அதாவது கர்த்தர் அந்த தேசத்தை குறித்து கொடுத்த படத்தை பார்த்து அந்த காரியத்தை கேள்விப்பட்டு எவ்வளவு மகிழ்ச்சியோடு வந்திருப்பாங்க. ஆனா இப்ப அதை விட்டு பின்னால போறாங்க. 14-34 வசனத்தில் எண்ணாமத்திலே பார்க்கும் பொழுது 14-34 பார்க்கும் பொழுது, நீங்கள் தேசத்தை சுத்தி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி நீங்கள் தேசத்தை சுத்தி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை. எங்களோட வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. நாங்கள் எங்கு இருந்த முன்பு வேதனையோடும் துன்பத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் ஏழ்மையோடும் நாங்கள் வாழ்ந்தோம்.
இன்றைக்கு ஆண்டவர் எங்களை சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணி அங்கே ஒவ்வொரு காரியத்திலும் அங்கே ஒவ்வொரு ராஜாக்களை அடித்து அங்கே நாங்கள் வெற்றி பெற்று பிசாசோடு போராடி வந்து நாங்கள் பரலோகத்துக்கு போறது வாசல் நின்று கொண்டிருக்கிற வேளையில இந்த தேவையில்லாத இந்த கூட்டம் கூடினதாலே 40 வருஷங்கள் பின்னோக்கி தள்ளப்பட்டார். ஆமென். எத்தனை வருஷம்? 40 வருஷம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு நாட்டு சண்டை நடக்கும் பொழுது சண்டை நடந்த பிறகு பேப்பர் எழுதுவாங்க, இந்த நாடு 10 வருஷம் பின்னோக்கி போயிட்டுது, இந்த நாடு 20 வருஷம் பின்னோக்கி போயிட்டுது, இந்த நாடு 100 வருஷம் பின்னோக்கி போயிட்டு எழுதுவாங்க. ஏன்னா சண்டை நடக்கும்போது அவங்கள இருக்கக்கூடிய மூல வளங்கள் எல்லாம் முடிந்து விடும். அங்கே அவங்கள்ட்ட இருக்கிற ஆர்மெண்ட்ஸ், அங்கே ஆர்மெண்ட் காசுகள், ஃப்ளைட்டுகள் எல்லாம் சேர்ந்து உடைச்சி எல்லாம் அவங்கள காசு பணம் திருப்பி வாங்குறதுக்கு உடனே எழுதுவாங்க, இந்த சண்டைக்கு பிறகு இந்த நாடு 20 வருஷம் பின்னால் நோக்கி, அப்ப இன்னும் 20 வருஷத்தோட இந்த நிலைக்கு திருப்பி வாங்குது. இப்ப இவங்களுக்கு நடந்து தெரியுமா? 40 வருஷம். எவ்வளவு வேதனை, எவ்வளவு கண்ணீரோடு வந்திருப்பாங்க, எவ்வளவு வேதனையோடு வந்திருப்பாங்க, எவ்வளவு துன்பத்தோடு இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வந்தாங்க. இப்ப திருப்பி ஆண்டவர் சொன்னார், 40 சுத்துங்க போய். ஏனென்றா நீங்க தேவ பிள்ளைகளுக்கு எதிராக நீங்க முறுமுறுத்தீங்க, அது எனக்கு விரோதமாய் முறுமுறுத்ததுக்கு சாமன் என்று கற்று சொல்லுங்க. அல்லேலூயா. 40 வருஷம். இந்த காரியத்தினால இவங்க 40 வருஷங்கள் வனாந்திரத்திலே அலைய வேண்டிய ஒரு பின்னடைவான வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டார். தேவ பிள்ளைகளே, பிசாசின் நோக்கம் என்ன தெரியுமா? நாங்கள் முன்னேறுவதை தடுக்க வேண்டும். ஆமென். நாங்கள் முன்னேறுவதை தடுக்க வேண்டும். பாருங்க, நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். ஆமென். எவ்வளவு காலம் எடுத்து நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, ஆமென், வருஷ கணக்கெடுத்து ரட்சிக்கப்படுவதற்கு சொல்லி 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 கேட்டு 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 எத்தனை வருஷமாச்சு வர்றதுக்கு. ஆனா இப்ப ஒரு நடந்த சின்ன பிரச்சனை 40 வருஷம் பின்னால போயாச்சு. இப்ப 40 வருஷம் முன்னு கடந்து வரணும் நீங்க வாரத்துக்கு. இவ்வளவு வேதனையான வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. பிசாசு டாக்டிக்கா அப்படியாக தந்திரமாக, மிகவும் தந்திரமாக மக்களை கெடுக்கிறார். மிகவும் தந்திரமாக. நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அங்கே தேவன் கொடுத்த நல்ல தேசத்துக்குள் போவதற்கு, கர்த்தர் கொடுத்த அந்த காரியத்தை நாங்கள் கண்டுகொள்வதற்கு எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நாங்கள் பார்ப்போம். 16:34 கடைசி வசனத்தை வாசிங்க. என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். ஹல்லேலூயா. இப்ப தேவ உடன்படிக்கையே மாற்றப்பட்டது. தேவ உடன்படிக்கையே மாற்றப்பட்டது. தேவ பிள்ளைகளே, நான் உடன்படிக்கை என்று சொல்லி ஒரு இந்த சீரீஸ்ல பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நீங்க அதை வீட்டை நீங்க போயிட்டு நெட்டுக்குள்ள பார்க்கலாம். உடன்படிக்கை என்றால் என்னன்னு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அதை நான் இப்ப சொல்லல. உடன்படிக்கை மாறாதது. ஹல்லேலூயா. உடன்படிக்கை மாறாதது. அதுதான் ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணும் பொழுது எங்கேயும் உடன்படிக்கை 2 பேர் செய்வாங்க. அப்படிதான். உடன்படிக்கைக்கு 2 பேர் தேவை. சரியா? 2 பேர் தேவை. இந்த 2 பேர் உடன்படிக்கை பண்ணுவோம். ஆபிரகாமோட கருத்து உடன்படிக்கை பண்ணும்போது யார் உடன்படிக்க மாட்டார்? தன்னோடு தான் உடன்படிக்க மாட்டார். ஆபிரகாம் நித்திரதையும் கொண்டு வந்தான். அவன் திருடன் முடிச்சு பார்த்தான். ஆண்டவர் துண்டங்கள் நடுவாய் போய் கொண்டு வந்தார். ஆபிரகாம் போக இல்லை. அவர் தன்னுடைய பேர்லே ஆணையிட்டார் என்று வேதம் சொல்றது. ஹல்லேலூயா. ஆமென். ஏன் தெரியுமா? உங்களுக்கு தெரியுதானே? உடன்படிக்கை நாங்கள் பண்ணுகிறோம். எத்தனை வருஷம் நிலைச்சிருக்கு உடன்படிக்கை? ஆமென். எத்தனை உடன்படிக்கை பண்ணுகிறோம்? எத்தனை உடன்படிக்கை நிலைச்சிருக்குது? ஆனா கர்த்தர் உடன்படிக்கை என்ன செய்யாது? மாறவே மாறாது. உடன்படிக்கை மாறக்கூடாது. உடன்படிக்கை மாற்றப்படக்கூடாது. உடன்படிக்கை மீறினால் சம்பவிப்பது மரணம். பைபிள் தான் சொல்லுது. உடன்படிக்கை மீறினால் வருவது அழிவு. அப்ப உடன்படிக்கை மாறக்கூடாது. ஆனா இங்கே நடந்தது என்ன? இங்கே ஜனங்கள் உடன்படிக்கை ஒழுங்குகளை அல்லது சட்டங்களை மீறும் பொழுது அந்த உடன்படிக்கை வலுவிழந்து போகிறது. ஆமென். இப்ப நீங்க பாருங்க, நீங்க ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணீங்க ஞானஸ்நானத்தில். அப்படித்தானே? ஞானஸ்நானத்தில் என்ன செய்யறோம்? ஆண்டவரோடு நாங்க விளையாட இல்லை. ஏதோ உங்களுக்கு டைம் இல்லை, பாஸ்ல கேட்டாங்க, தண்ணி கரஞ்சி இல்லை. நாங்க என்ன செய்யறோம்? ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். எப்படி? உம்மோடு மரித்து
உங்களோட இருக்கிறோம். இப்ப ஆண்டவர் இந்த உடன்படிக்கையை மாறினால் தருவது அழிவு. பாசனுக்கு பிரச்சனை இல்லை, பிரச்சனை யாருக்கு? உடன்படிக்கை மீறனோட தான் பிரச்சனை. ஏன்னா கர்த்தரோடு பண்ண உடன்படிக்கை சாதாரண இல்லை. உடன்படிக்கை மாற்றப்படக்கூடாது. உடன்படிக்கை மாற்றினால் அங்கு வருவது அழிவு. ஆகவே தேவனோடு பண்ற உடன்படிக்கை மாறாது. அப்ப தேவன் உடன்படிக்கை மாற்றவில்லை. அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் சொன்னால், அவர் சொல்லுகிறார் இந்த உடன்படிக்கை அவர்களே அழித்துக் கொண்டார்கள். அப்ப உடன்படிக்கை பண்ணும் பொழுது, ரெண்டு பேர் உடன்படிக்கை பண்ணும் பொழுது ரெண்டு பேரும் காத்துக் கொள்ள வேண்டும். அவன் திருமண உடன்படிக்கை ரெண்டு பேரும் காத்துக் கொள்கிறோம். ஒரு பேங்க்ல லோன் எடுக்கும் பொழுது ரெண்டு பேரும் காத்து. எப்படி பேங்க்ல சொன்னா நீ ஒழுங்கா காசை கட்டு, நான் ஒழுங்கா காசை கட்டு வரைக்கும் அவன் என்ன வீட்டை வச்சு வைக்க விடுவான். நான் 2 மாசம் காசை கட்டாட்டி உடனே கடிதம் போடுவான், நீ இன்னொரு மாசம் காசு கட்டாட்டி வீட்டை விற்க போகிறேன். நான் சொல்ல முடியுமா? போய் நான் உடன்படிக்கை பண்ண சொல்ல முடியுமா? அவன் சொல்லுவான், நீ உடன்படிக்கையை மீறிவிட்டான். அவன் நீ பண்ணுற உடன்படிக்கையை மீறிவிட்டார். அப்ப உடன்படிக்கை மீறினால் அழிவுதான் உண்டாகிறது, தோல்வி உண்டாகிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, இவர்கள் உடன்படிக்கையை மாற்றி விட்டார்கள். எப்படி? அங்கே கானானுக்குள் போக வேண்டி ஆண்டவர் செய்த உடன்படிக்கையை இவர்களால் தான் கெடுத்துக் கொண்டார்கள். ஆண்டவர் கிடைக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அங்கே தேவனுடைய மக்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கூட்டம் கொடுக்கிற பொழுது அங்கே என்ன உண்டாகிறது? உடன்படிக்கையை மாற்றப்படுகிறது. இந்த உடன்படிக்கை மாற்றப்படும் பொழுது அங்கே அது ஆபத்தாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உடன்படிக்கை மாற்றப்படும் பொழுது வருகிறது அழிவு. வேற சொல்லுகிறது, நீங்க உடன்படிக்கை குறித்து பாருங்க, பிரசங்கத்தை கேளுங்க. உடன்படிக்கை மாற்றும் பொழுது அங்கே மக்களுக்கு அழிவு உண்டாகிறது. ஆகவே தேவ ஜனங்களுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், தேவன் நியமித்த தலைவர்களுக்கு விரோதமாய் அங்கே ஜனங்கள் எழுப்பும் பொழுது, முறுமுறுக்கும் பொழுது, அங்கே எதிர்த்து வரும் பொழுது வருவது என்ன? அழிவு. தேவ பிள்ளைகளே, இது பிசாசுடைய தந்திரம், இது ஜனங்கள் அல்ல. பிசாசு எப்படியாவது ஜனங்களை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறார். நாங்கள் தான் விழிப்பாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் தான் விழிப்பாக இருக்கணும். நாங்கள் சிந்திக்க வேணும். ஏன் இப்படி ஒரு காரியம் எனக்கு வருகிறது? என்னத்துக்காக இப்படி ஒரு கதையை நான் கேள்விப்படுறேன்? ஏன் இப்படி ஒரு காரியம் எனக்கு காதுக்குள் எட்டுகிறது என்று நான் தான் சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கான சிந்திக்கிற தன்மையை தந்திருக்கிறார். அப்ப நான் சிந்திக்க வேண்டும். ஏன் இப்படி, என்னத்துக்காக இப்படி வருகிறது என்று சிந்தித்து பார்த்தால் இது என்னை அழிப்பதற்காக வருகிறது என்பதை கண்டுகொள்ளலாம். எப்பொழுதுமே பிசாசின் நோக்கம் தேவ பிள்ளைகளை தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு விலக்குவது. ஹல்லேலூயா. ஆமென். 4வது விளைவு, நான் சீக்கிரமாய் போகிறேன், நேரம் அதிகமாக இல்லாதபடினாலே 4வது விளைவு நாங்கள் பார்க்கிறோம்னு சொன்னால் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 14:3 என்ன ஆகும்? நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். ஹல்லேலூயா. இந்த கூட்டம் முன்னாடி என்ன வந்து தெரியுமா? அடுத்தது உலக ஆசை மேலோங்குகிறது. உலக ஆசை மேலோங்குகிறது. வடிவா விளங்கி கொள்ளுங்க. எங்கள் வாழ்க்கையில உலக ஆசை மேற்கொண்டுச்சுன்னு சொன்னா கர்த்தரத்துல போகவே முடியாது. உலகாசை மேலோங்குகிறது. என்ன சொன்னாங்க பாருங்க, நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தரங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறது எங்களுக்கு உத்தமம் என்று சொன்னாங்க. இவ்வளவு தூரம் கொண்டு வந்து எல்லை வரைக்கும் கொண்டு வந்து பாலம் தேர் ஓடுறான் ஆனா சொல்லுறார். அங்கே ஒரு திராட்சை கொடியை 2 பேர் சுமக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான தேசத்துக்கு கொண்டு வந்து கர்த்தர் வைத்திருக்க இவங்க சொல்றாங்க. அந்த இடத்துல முறுமுறுத்து சொல்றாங்க, நாங்கள் மீண்டும் எகிப்து போறவங்களுக்கு உத்தமம். அதாவது கூட்டம் கூடுதல் உலகத்தின் ஆசை மேலோங்குகிறது. கானான் நிலைக்கு வந்த பின்பாடு இன்னும் எகிப்தின் சிந்தனை அவர் உள்ளத்திலே உள்ளது. ஆமென். அநேக சொல்லுவாங்க, இதுக்கு வந்து அங்கேயே இருந்திருக்கலாம் சொல்றாங்க. அநேகம் நான் கேள்விப்படுறேன், இதுக்கு வந்த நேரம் அங்கேயே, இதுக்கு வந்து பெற்ற வருஷம் எத்தனை எவ்வளவு நன்மையை கண்டிருப்பாங்க, எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்காங்க, எவ்வளவு சுகத்தை பெற்றிருப்பாங்க. இப்ப சொல்றாங்க தெரியுமா, இதுக்கு வந்த நேரம் அங்கேயே இருந்திருக்கலாம். என் காதல் கேட்டு அனைவருடைய காதல் கேட்டு இருக்குது. அதாவது அவங்களோட வாழ்க்கையிலே அவர்கள் தங்கள், அதாவது என்ன, இந்த கானானுக்கு இங்க வந்தாலும் கூட அந்த பழைய எகிப்தின் ஆசை உள்ளத்துக்கே இருக்கு. இதயத்தின் நினைவினால் வாய், ஒரு அந்த வாய் பேச்சை வச்சு அந்த இதயத்தில் என்ன கண்டு வழிவா கண்டுபிடிக்கலாம்.
ஹல்லேலூயா. ஒரு வாயினுடைய பேச்சில் வச்சே இருதயத்துக்கு என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அவர் ஒரு புத்தகத்தில் வாசிச்சு ஒரு சைக்காலஜி மனிதனால் அங்க ஒரு பிரசங்க குறிப்பிடாம வந்துச்சு. சொன்னார் 3 நிமிடங்கள் ஒருவன் தன்னோடு பேசினால் அவனுடைய உள்ளத்துக்குள் இருப்பதும் அவனுடைய சிந்தனையை நான் கண்டுபிடித்து அப்படி ஒரு சொல்லுவேன்னு சொல்லியிருப்பேன். 3 நிமிஷம். அந்த கத்தர் வந்து 3 நிமிஷம் இல்லை கத்தருக்கு. கத்தர் பார்க்கவே கத்தருக்கு தெரியும், கத்தருக்கு முன்னே அறிந்திருக்கிறார். ஆனால் ஒரு சைக்காலஜி சொல்றா 3 நிமிஷம் பேசினால் காணும் எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கலாம். என்னத்தை வச்சு? வாய் பேச்சு வச்சு. அவருடைய வாயுடைய பேச்சிலே என்ன வருகிறது என்பது இருதயத்தின் நிறைவில் தான் வருகிறது. இவங்க என்ன சொல்றாங்க? இவ்வளவு தூரம் நடந்து வந்து பக்கத்துல வந்து நிக்கிறாங்க, எட்டி பார்க்கறதும் கானான் தேசம். இப்ப சொல்றாங்க நான் வைத்து திரிய போறது எங்களுக்கு மேன்மை. திரும்பி போகும் அளவிற்கு அவர்கள் வாயின் வார்த்தையால் தமது உள்ளத்தின் விருப்பங்களை வெளிப்படுத்தினார்கள். மட்டுமல்ல 2ஆம் வசனத்தை கவனிப்போம் சொன்னார். 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவங்க சொல்றாங்க 14ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். என்ன சொல்றாங்க? இப்ப வாழ வைக்க கத்தர் கொண்டு வர அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க செத்தா நல்லது. ஆண்டவர் வாழ வைக்கும்படியே கொண்டு வருகிறார். செத்து கொண்டு இருந்தவர்களை, ஆமென், செத்து கொண்டு இருந்தவர்களை, ஆண்டவர் நோக்கி முறையிட்டுக் கொண்டு இருந்தவர்களை, ஐயோ தெய்வமே எங்களை காப்பாற்றும் என்று கத்திக் கொண்டு இருந்தவர்களை, எங்களுக்கு வாழ்க்கையிலே நன்மை இல்லை ஆண்டவர், அழிகிறோம் ஐயா, எங்களுக்கு எந்த விடிவும் இல்லை என்று கத்திக்கொண்டு அங்கே வேதனையோடு இருந்தவர்களை ஆண்டவர் கொண்டு வந்து வாழ்க்கையை காட்டும்போது இப்ப சொல்றாங்க நாங்க அங்கேயே செத்திருக்கலாம். என்ன சொல்றாங்க? நாங்க செத்திருந்தால் நல்லது. இது மறுபடிய வாயில வர்ற வார்த்தை. தேவ பிள்ளைகள் தங்கள் வாயில வர்ற வார்த்தையை குறித்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் நாங்கள் எதை பேசுகிறோமோ அதுதான் நடக்கும். ஆமென். ஏற்றுக்கொள்ளுங்களே இல்லையோ, வாய் தடுமாறி கூட சொல்லக்கூடாது. ஏனென்றால் நீங்க சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு பலிக்கும். என்னோட வாயின் வார்த்தைக்கு அவருடைய ஜீவன். தாவின் வாத அங்கே அறிக்கையிலே மரணமும் ஜீவனும் உண்டு. ஹல்லேலூயா. எனக்குள் வாசம் பண்ண ஆண்டவர் தான் வாசம் பண்ணுங்க. ஆமென். உங்களுக்கு யார் வாசம் பண்ணுகிறார்? ஆண்டவர். அப்ப உங்களோட வாயில வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை வர வேண்டும்? ஜீவனுள்ள வார்த்தை வர வேண்டும். நீங்க சொன்னா நடக்கும். ஹல்லேலூயா. நீங்க சொன்னா நடக்கும். இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நாம் செத்திருக்கலாம். என்ன தெரியுமா அவங்களுக்கு? அவ்வளவு என்ன செத்தாங்க? செத்தாங்க. ஹல்லேலூயா. சரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க வாட்சிங்கன்னு சொன்னா. நீங்க வடிவ வாட்சி நல்ல இன்ட்ரெஸ்டிங் சொன்னாங்க. நாங்க செத்த நல்ல பண்ணாங்க. அந்த சொன்ன ஒரு சரி 40 அழைக்கு செத்து போங்க. ஒருவர் அங்க வரவே கூடாது. நீங்க செத்து போயிங்க. ஆண்டவர் சாக வச்சார். எல்லாரும் செத்தாங்க. சொன்ன அத்தனை பேரும் செத்தாங்க. பிள்ளைகளே, வாய் தடுமாறி கூட செத்து போறன்னு சொல்லிடாதீங்க. என் வாயின் வார்த்தைகள் பலித்துவிடும். நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் எங்கள் வாழ்க்கையில அங்கே நின்று விடுத்த பிள்ளைகளை. ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் ஆண்டவர் என்ன 23ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் என்ன சொன்னாரு பாருங்க. 23ஆம் வசனத்தை 14. அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் சொன்னார் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை அவர்கள் காண மாட்டார்கள். அவங்களே சொல்லிட்டாங்க சாக போறோம்னு சொல்லி. தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் முறுமுறுத்து சொல்றாங்க நாங்க செத்தால் நல்ல வேண்டாங்க. கர்த்தர் சொன்னா நீ போகவே மாட்டேன். தேவ பிள்ளைகளே, நாங்கள் வடிவாக பார்ப்போம்னு சொன்னால் அங்கே கூட்டம் கூடுவதனாலே உலகத்தின் ஆசை மேற்கொள்ளும் பொழுது, உலகத்தின் ஆசை மேலோங்கும் பொழுது என்ன நடக்கிறது? அழிவுண்டாகிறது. அவங்களுக்கு கானானுக்கு போவதற்கு பதிலாக அவங்க எகிப்தை பற்றியே சிந்தித்தாங்க. அங்கே போனால் நல்லது, அங்கே இருந்தால் நல்லது, அங்கே இருப்பது நல்லது என்று சொல்லிக் கொண்டே இருந்தாங்க. அநேக தேவனுடைய பிள்ளைகள் அங்கே ரட்சிக்கப்பட்ட பிறகும் மீண்டும் உலகத்துக்குள்ளே வாழ்ந்து உலக காரியங்களை செய்து கொண்டு வாழ்கிறதை நாங்கள் பார்க்கும் பொழுது வேதனையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்க வேண்டும், தேவனை தேடி வர வேண்டும். ஹல்லேலூயா. உலக காரியங்கள் அன்றைக்கு முடிந்து விட்டது. இன்றைக்கு உலகத்தை நான் அங்கே நாங்கள்
சற்று கவனிப்போம் சொன்னால் உலகத்திலே நாங்கள் எங்கள் வாழ்நாட்களில் பட்ட வேதனை எத்தனை, ஆமென், எங்கள் வாழ்நாட்களில் பட்ட பிரச்சனைகள் எத்தனை, சமாதானம் இல்லாமல் வாழ்ந்த நாட்கள் எத்தனை, வேதனோடு வாழ்ந்த நாட்கள் எத்தனை, துன்பத்தோடு வாழ்ந்த நாட்கள் எத்தனை, எண்ணி பார்த்தால் அங்கே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நன்மையை காணவில்லை, தீமையே கண்டு கொண்டு போனோம். ஆனால் ஆண்டவர் எப்ப ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலே நன்மை 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 நன்மையாய் வந்தது. ஆனா இப்ப சொல்றோம் என்ன தெரியுமா, அங்கே இருந்திருக்கலாம், எங்க இருந்திருக்கலாம், அங்கே இருந்திருக்கலாம். தேவன் 10 முறை எண்ணினார். மறந்து போவாதீங்க, ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. கர்த்தர் மன்னிப்பார் 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 யாரு சொன்னா அதுக்கு சொல்லுங்க, கர்த்தர் மன்னிப்பார் ஆனா எண்ணுவாருன்னு சொல்லுங்க. கர்த்தர் மன்னிப்பார் ஆனால் எண்ணுவாரையா. கர்த்தருக்கு கணக்கு தெரியாத நினைக்கிறாங்க. அது நல்ல ஒரு தகவலை கணக்கு தெரியாது, அவருக்கு எல்லாம் தெரியும். 10 வரையும் பண்ணினாங்க. கர்த்தர் 10 தவணை தான் மன்னித்தார். ஆனா ஏசியத்துல இவங்களை மன்னிக்க சொன்னார். 7 70 உனக்கு செஞ்சா 7. அப்ப நாங்கள் நினைக்கிறோம் ஒரு 7 மன்னிப்பார். ஆனா கத்திரி 10 தான் வேண்டினார். அதுக்கு 2 இல்லை. பைபிள் தான் சொல்லு, நான் சொல்ல இல்லை. எங்களை மட்டும் 490 தரம் மட்டும் சொன்னார். 770 490 நன்றி என்றாரு. அது எத்தனை நாள்? ஒரு நாள்ல அவன் 490 என்ன மன்னிக்க ஓ மன்னிக்கிறேன் கத்த சொன்னாரு. ஆனா 10 தரம் தான் கத்த வேண்டினார். சிலவரை நாங்கள் பிள்ளையான முறையிலே தப்பு கணக்கு போடுற கிறிஸ்தவனை வாழுகிறோம். நாங்கள் சில வேளைகளில் தேவனுடைய கிருபையை அங்கே அலட்சியம் பண்ணுகிறோம். தேவன் கிருபையா இருக்காங்க நாங்கள் நினைக்காமல் தேவனுடைய கிருபையை அலட்சியம் பண்ணி அநியமாய் அணைந்து போகிறோம். கர்த்தர் மிகவும் கிருபை உள்ளவர், ஆனால் அவர்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். பிள்ளைகளை ஹல்லேலூயா, அவன் இருதயத்தை பார்க்கிறார். நான் என்னத்துக்காக கர்த்தரை விட்டு பின்னாடி இருக்கிறேன், நான் என்ன நோக்கத்துக்காக பின்னாடி கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. உலக ஆசைக்காக பின்னாக்கி நின்றால் வருவது அழிவு. வேதம் தெளிவா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். இங்க சற்று கவனம் செலுத்துவோம்னு சொன்னா இதை செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உள்ளத்திலே போட்ட சில காரியங்கள். ஒருவன் தன் தேவனுக்கு அல்லது தேவ ஊழியனுக்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து அவர்கள் சொற்கேட்டு நடக்கும் வரை அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவான். இதுதான் தேவனுக்கு பிரியம். நான் மீண்டும் வாசிக்கிறேன். இங்கே ஒருவன் தன் தேவனுக்கு அல்லது தேவ ஊழியனுக்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து அவர்கள் சொற்கேட்டு நடக்கும் வரை அவர்கள் விருப்பத்தையும் நிறைவேற்றுவான். யார்கிட்ட விருப்பத்தை நிறைவேற்றுவான்? தேவனுடைய விருப்பத்தையும் தேவனால் கொடுக்கப்பட்ட தேவ ஊழியர் சொல்றதை தான் நிறைவேற்றுவான். இது தேவனுக்கு பிரியம். மாறாக கூட்டம் கூடும் பொழுது தன் விருப்பத்தை நிறைவேற்றுவான் அல்லது அதற்காக கூட்டத்தை கூட்டுகிறான். தன் விருப்பத்தை நிறைவேற்றும்படியா 4 பேரை சேர்த்துக் கொள்கிறான். தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியா 4 பேரை சேர்த்துக் கொண்டு வருவான். அப்ப அவன் நினைக்கிறான் 4 பேரை சேர்த்து விட்டா தன் விருப்பம் நிறைவேற்றலாம் நினைக்கிறான். ஆனா கர்த்தருக்கு முன்பதாக தோல்விதான். ஹல்லேலூயா, அழிவுதான். தன் விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக தன் சொந்த லாபம் கருதியே மனிதன் இதை செய்கிறான். தேவன் இதை வெறுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு 13ஆம் அதிகாரத்திலே உங்களுக்கு இந்த சம்பவத்தை வர முன்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும். 13ஆம் அதிகாரத்திலே 12 பேரை கர்த்தர் அனுப்பினார். 12 பேரை கர்த்தர் அனுப்ப சொன்னார். 12 பேர் அந்த இடத்தை சுற்றி பார்க்க போனாங்க. 10 பேர் வந்து சொன்னாங்க துர்செய்தி, 2 பேர் சொன்னாங்க நல்ல செய்தி. 10 பேர் சுத்தி தான் சொன்னாங்க. எப்படி அங்க போக முடியாது, அங்க போனீங்கன்னா செத்து போடுவீங்க, அவங்கள பார்த்தா பெரிய ராஜ்ய நாய் கிடக்கு, நம்மளை வெட்டுக்கிளி நாய் கிடக்கு. அப்படியே அழகு பார்த்தா நாங்க இரவணையா இருக்கோம், நம்மளை பார்த்தா வெட்டுக்கிளி மாதிரி இருக்கு ரெண்டு துச்சதை பரப்பினாங்க. 10 பேர் சொன்னாங்க, 10க்கு 2. இன்றைக்கு உலகத்துல சபைகளை 10க்கு 2 தான் இருக்கும். ஆனா அந்த 2 தான் உண்மையா இருக்கும். 10 பொய். ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை இதை குறித்து நான் வாசிக்கும் பொழுது இன்னொரு பிரசங்க குறிப்பை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு கதை எழுதப்பட்டிருந்தது. ஒரு முன்பு இதை சொன்ன தெரியாது, சொல்லியிருப்பேன், நிச்சயமாக நீங்கள் கேட்டிருப்பீங்க, கேளாட்டி சொல்லுவேன். ஒரு செருப்பு செய்கிற கம்பெனி, சரி எங்களை பாட்டாண்டு வைங்களேன், எல்லா சிறுலங்கன்னாலே பாட்டாண்டு வைங்களேன், பாட்டா கம்பெனி ஒரு தேசத்திற்கு ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பிச்சுது.
அங்கே அனுப்பி சொல்லிச்சு, நீ போய் அந்த தேசத்துக்கு போய் பார்த்துட்டு வா, அங்க போய் பாட்டா கொம்பனி இது போடலாமான்னு பார்த்துட்டு வாங்க. அங்கே போனதும் அங்கே ஒரு கடிதம் வருகிறது கொம்பனிக்கு. சார், இந்த தேசத்திலே நாங்கள் கொம்பனை போட்டு பிரயோசனமே இல்லை. ஏனென்றால் இந்த தேசத்தில் இருக்க ஒருவன் காலையும் செருப்ப காண இல்லை, ஒருவரே செருப்பு போட யாவை இந்த கொம்பனை போட்டு பிரயோசனமே இல்லைன்னு வந்தது. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் யோசிச்சார், என்ன செய்யலாம்? இன்னொரு அனுப்பினார். அவன் போய் பார்த்து சொன்னான், இங்கேதான் எங்களோட கம்பெனி பெஸ்டா போக வேண்டாம், இங்க ஒருவன் காலில் செருப்பு இல்லை, எல்லாருக்கும் செருப்பு கொடுக்க முடியும், இங்கதான் கம்பெனி ஒண்ணா இருக்கான். சிரிச்சு பாருங்க, 2 பேர் ஐயா பாத்தீங்களா? ஒருவன் சொன்னா ஐயோ இஞ்சியா, ஒருவன் காலில் செருப்பு இல்லை, அவங்க செருப்பு வெளியே தெரியாது, இங்க கம்பெனி போட்டா தோல்வி என்று சொன்னான். இவனை போய் நெகட்டிவா சிந்திக்கிறவன், எப்போயுமே நெகட்டிவா சிந்திக்கிறவன், எது எடுத்தாலும் எதிராக சிந்திக்கிறவன், எது எடுத்தாலும் நேரம் பார்க்கறதில்லை, தந்த சொந்த விருப்பத்துக்காக பிழையான காரியத்தையே சிந்திக்கிறவன். அவனுக்கு பார்த்துச்சு ஒருத்தன காலம் செருப்பு இல்லை, இங்க வந்து பிரியோசனம் இல்லை. மற்றவன் சொன்னான், இங்கதான் எங்களுக்கு பெஸ்ட் சேல். எப்படி தெரியுமா? ஒரு அந்த காலம் செருப்பு இல்லை, இவங்களுக்கு செருப்பை போட்டு படைக்கணும்னு சொன்னான். எல்லாரும் செருப்பு போடுவாங்க ஐயா, எங்களுக்கு திறமான வருமானம் உண்டு, இவன் தான் மனுஷன், இவனை தான் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். ஐயா ஆமே. இங்க 10 பேரும் சொன்னாங்க, அங்க போயா, அங்க எப்படி போறது, அங்க பாருங்க எவ்வளவு இது, அங்க போனா செத்து போயிருவோம், எவ்வளவு தப்ப முடியாது. ஆனா 2 பேர் சொன்னாங்க, இல்ல நாங்க போவோம், நாங்க வெல்லுவோம், கர்த்தர்களுக்கு அவங்களுக்கு தந்திருக்கிறார். அவங்க தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, எப்பொழுதும் அங்கே பிசாசு எங்கள் வாழ்க்கையிலே தோல்வியை கொண்டு வரும்படியாக, எங்கள் வாழ்க்கையை விழுத்தி போடும்படியாக, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் விழுந்து போயிருக்கும்படியாக அவன் எப்படி நம்ம சிந்தனையிலே பிழையான காரியங்களையே தந்து கொண்டிருப்பான், பிழையான முறையிலே சிந்திக்க வைப்பான், எங்களை பிழையான முறையிலே நடத்துவான், எங்களை பிழையான முறையிலே வழிநடத்த பார்ப்பான். ஆனால் நாங்கள் எப்பொழுதும் மாறி சிந்திக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்றார்? என்னத்துக்காக இப்படி காரியம் வருகிறது? நாங்கள் அழியக்கூடாதுன்னு சொன்னார். கர்த்தர் எங்களுக்கு தந்த தேசத்துக்கு நாங்கள் போகணும்னு சொன்னார். நாம் கர்த்தர் சொன்னபடி நடக்கணும். அல்லேலூயா. கானான் தேசத்தை கர்த்தர் தான் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு முடிவெடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் எடுத்த முடிவை மாற்ற மாட்டார். பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு இடத்தை வைத்திருக்கிற தேவன், என்ன பிரச்சனை வந்தாலும், தலைக்கு மேலதான் பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அங்க போறது நிச்சயம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நாம பார்த்து நாமளே ஐயோ இதுக்கு நாம் எப்படி போகணும் சிந்திச்சா நாமளாவே படுத்து போயிடும். பிசாசுக்கு இடம் கொடுக்காது. அல்லேலூயா ஆமென். கடைசியாக அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? 14 நாள் இதான் இருக்கிறதுக்கே ஒரு பிரச்சனை, இருக்கிறதுக்கே வேர்ஸ்டானது, மிகவும் பயங்கரமானது. வாசிப்போம். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார். என்ன சொன்னாங்க? தங்களுக்கு தலைவரை தாமே நியமிக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் ஒருவரோடொருவர். தங்களுக்கு மனதுக்கு ஏற்ற தலைவனை, அதாவது தங்களுக்கு சொற்படி ஆளும் ஒருவனை அவங்க என்ன செய்கிறாங்க? இன்னைக்கு விரும்புறாங்க. ஆமென். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சபைகளுக்கு எப்படி இருக்குது? எல்லா சபைக்கும் தங்களுக்கு விரும்பினாக்களை தான் அவங்க என்ன செய்யறாங்க? தங்களை சொல்லும் ஓமண்டா தான் என்ன செய்யறாங்க? தாங்க சொல்வதை கேட்கும் பொழுது என்ன செய்யறாங்க? அவர்தான் தலைவன் என்றாங்க. தாங்க சொல்ல கேட்காத பொழுது அவங்களுக்கு தலைவனா தெரியவில்லை. மோசேயோட அவங்க என்ன சொல்றாங்க? இப்ப என்ன சொல்றாங்க? மோசேக்கு அவங்க எதிர்த்துட்டு என்ன சொல்றாங்க? நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நாம் எதிர்த்து திரும்பி போவோம். ஆண்டவர் பாதம் தேன் ஓடுகிற அந்த பரிசுத்தமான அந்த அழகான அந்த நன்மை வந்து தேசத்துக்கு கொண்டு போக முடியாது. அவர் தாமே எங்களுக்கு முன்னாடி நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது என்ன சொல்றாங்க தெரியுமா? அவன் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நம்மளுக்கு தலைவன் உண்டாய் கொண்டு நாம திரும்பி போடுறோம். தங்களுக்கு மனதிற்கு ஏற்ற தலைவனை, அதாவது தங்கள் சொற்படி ஆடு ஒருவனையே இன்றைக்கு ஜனங்கள் என்ன செய்யறாங்க? அல்லேலூயா ஆமென். அப்படித்தான் நடக்குது. இன்னைக்கு எந்த சபை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் சபைகள்ல இன்னைக்கு பார்த்தா அதேவா தங்களுக்கு விரும்பின ஆட்களுக்கு தான் அவங்க ஓட் பண்ணுவாங்க. தங்களுக்கு விரும்பினாங்க தங்களை சொல்றதுக்காக தான் ஓட் பண்ணுவாங்க. இன்னைக்கு இல்லையா? நாங்கள் தேவன் நியமித்தவரை கீழ்ப்படியும்படியா தான் நாங்கள் படைக்கப்பட்டோம். அல்லேலூயா. தேவன் நியமித்த தலைவனுக்கு கீழ்ப்படியும்படியா தான் நாங்கள் படைக்கப்பட்டோம். அல்லேலூயா. இவன் எகிப்துக்கு போக விரும்புகிறாரா? ஆகவே நாளைக்கு என்ற தலைவனை தேடுகிறார்கள். இவங்களுக்கு நோக்கம் என்ன? இப்ப எகிப்துக்கு
போக வேண்டும். ஆகவே யார் மீண்டும் தங்களை பின்னால் கொண்டு போறாங்களோ அவங்க தான் இப்ப தலைவர். வாசிப்போம் 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 3-4 வசனம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 3-4 வசனம். 4 அதிகாரம் 3-4 வசனம். விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட 2 தீமோத்தேயு ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்துணவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். எப்ப சொன்னார் பவுல்? கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் சொன்னார். இன்றைக்கு வந்திருக்கா இல்லையா? இன்றைக்கு வந்து எப்படி சொன்னா தெரியுமா? அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி திணறுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ப போர்களை தங்களுக்கு, அதான் சபை சில 10 போதனா இருக்கிறார். ஆத்மாவே 30, அதுக்கு 10 பேர் போதனா இருக்கிறார். ஏன்? கதவை இருந்தா தான் நடத்தலாம் சபையை. ஆண்டவனா ஒரு மணி தான் ஆண்டவர் இருக்கிற, இவங்க 10 பேர் வச்சிருப்பாங்க. ஆண்டவர் ஒரு தலைவர் தான் தெரிஞ்சிருந்தார். மோசே, யோசுவா, ஆமென், ஒவ்வொரு நியாயாதிபதிகள், ஒரு தாவீது ராஜா, ஆமென், ஆண்டவர் தான் தெரியும். ஒரு தலைவர் தான் வச்சார். ஒரு ஆரோனுக்கு பிறகு அவருடைய மகன், எல்லாமே ஆண்டவர் தன்னை போல ஒருவனைத்தான் ஆண்டு வைத்தார். ஒருவனைத்தான் ஆண்டு வைத்தார். இவங்க என்ன செய்யறாங்க? உபதேசத்தை கேட்க மனம் இல்லை. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுகிறதுக்கு சாய்ந்து போகும் காலம். இன்னைக்கு பைபிள் வசனம் பிரசங்கம் பண்றத விட நான் அங்கே போய் வரணும், இங்கே போய் வரணும் தான் எல்லாருக்கும் நிறைய பிரசங்கம் நடக்குது. சில இடங்களில் பிரசங்கம் கேட்டீங்கன்னு சொன்னால் டிவியில் சில பிரசங்கம் போகும், வந்துருந்து ஒரு வசனம் கூட வாசிக்க மாட்டாங்க. பைபிள் அங்கே இருக்கும். அவங்க வந்து அங்கே போயிட்டு வந்து இங்கே போயிட்டு வந்து அங்கே 10 பேர் சுகமாக்குவேன், இங்கே 10 பேர் சுகமாக்குவேன், அங்கே அவர்கிட்ட கண் இருந்துச்சு, இங்கே கால் நடந்துச்சு, அங்கே ஆண்டோட்ட வசனம் அங்கே இல்லை. கட்டுக்கதைகளும் இனி கேட்கும் பொழுது 4 பேர் கைதட்ட இருப்பாங்க. இங்கே நீங்கள் ஒரு கைதட்டுறீங்களே இல்லை. அங்கே சில பேருக்கு வாய் சொல்லும் போதே கைதட்டு வாங்கிடுவாங்க. நான் நடந்து போற பொழுது 10 பேர் அங்க கைதட்டு, அங்கே மிச்சம் சொல்ல முடிக்க மாட்டேன். இந்த கையால் 1000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்த சொல்ல முடியும், கைதட்டு வைக்குவாங்க. இன்னைக்கு இதுதான் கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் ஐயா. வேத வார்த்தையை ஜனங்கள் இன்னைக்கு விரும்புறாங்க. இதனால்தான் பவுல் இதை இன்று சபைகளே நடக்கிறது தான் எழுதி வைத்திருக்கிறார். இன்றும் சபைகளில் தான் நடக்கிறது. சத்தியத்தின்படி நடக்க விருப்பம் இல்லை. ஆகவே தங்கள் விருப்பப்படி நடக்கவே அவங்களுக்கு என்ன வேணும்? விருப்பம். சத்தியத்தின்படி நடக்க விருப்பம் இல்லை, தங்கள் விருப்பப்படி நடக்க வேண்டும். ஆகவே இவங்க என்ன செய்யறாங்க? இதனால என்ன செய்ய? சபையை விட்டு சபைக்கு ஓடுவார்கள், மாறிக்கொண்டே இருப்பார். கேட்டா என்ன சொல்றாங்க தெரியுமா? சபையில போதகர் சரியில்லை. ஆமென். கேட்டால் பதில் சபையில போதகர் சரியில்லை. சபையை விட்டு சபை மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஏடாவைக்கு ஆரோக்கிய வசனம் கேட்க விருப்பமே இல்லை. கடைசியா வர்றபடி சபையில போதகர் சரியில்லை. அங்கே சாஸ்திரப்பா சொன்ன ஒரு கதையை சொல்லுவேன். தபாசா எனக்கு எல்லாம் சீரியஸா இருக்கு, இங்க சிரிக்கும்படியாக ஊழியக்காரன்ட்ட போயிட்டு ஊர்ல இந்த ஊழியக்காரன்ட்ட ஒரு பழைய விசுவாசி போய் கேட்டுச்சா, உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சவருக்கு தெரியாது, இப்படியப்பா இருக்கிறான்னு கேட்ட பொழுது, நான் நல்லா இருக்கிறேன் பாஸ்டர் என்று சொன்னாரா. இப்ப எந்த சபைக்கு போறேன்? ஒரு சபைக்கும் போறது இல்லைன்னு சொன்னாரா. அப்படியே ஒரு சபைக்கு இப்ப நீ போறது இல்லையா? எல்லா சபைக்கும் போயிட்டியா? இல்ல பாஸ்டர், ஒரு சபைக்கு மாத்திரம்தான் அந்த போயில்லை, மற்ற சபை எல்லாத்துக்கும் போனேன், ஒரு சபையிலும் பாசம் சரியில்லை. அவர் சொன்னாராம், ஐயா கையெழுத்து கும்பிடுறேன், அந்த சபைக்கு மாத்திரம் நீ போயிடாத. நீ போகாதபடியா தான் அந்த சபை நல்லா இருக்குது. நீ போனீங்கன்னா அந்த சபையும் பலதா போயிடும். நீ போகாதபடியா அந்த சபை தான் நல்லா இருக்கு, நீ போனீங்கன்னா அதுவும் பலதா போயிடும். ஆகவே கையெழுத்து கும்பிடுறாங்க, மட்டும் போயிடாத. இன்னைக்கு ஜனங்கள் அப்படியே ட்ரபிள் பண்ணி கொண்டே இருக்காங்க. இந்த சபையில தனக்கு பிடிக்கல போறாங்க, சத்தியத்துக்கு அல்ல, தனக்கு பிடிக்கலையா பாய் நோ. அதற்காக கத்திர நாளைக்கு இல்லை. கத்திர அழைத்தவர் தான் நியமித்த ஊழியருக்கு கீழே இருந்து, மோசை மாறனுக்கு கீழே இருந்து நீங்க நடக்கணும் தான் கத்திர அழைத்தார். அல்லேலூயா. ஆமென். எதிர்த்து போகும்படி அழைக்கல, முரட்டாட்டம் பண்ணும்படி அழைக்கல, நீ அமர்ந்து போன அழைத்த. இவங்க எப்பெல்லாம் முரட்டாட்டம் பண்ணி கடைசியா என்ன தெரியுமா? இவங்கெல்லாம் அழிந்து போறாங்க. அல்லேலூயா. சபையில் தேவ பிள்ளைகளே, இதுவெல்லாம் சாத்தானின் தந்திரம், சாத்தானின்
சிறப்பான தமிழன். ஹல்லேலூயா. இது கடைசி காலம். 2 தீமோத்தேயு 3 1-5 வரையும் வாசிக்கும் நீங்க கேளுங்க. எப்படின்னு சொன்னால், நான் ஏன் சொல்றேன்னு சொன்னால், தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துல வாழ்கிற எங்களுக்கு நாங்கள் எங்களை மிகவும் பாதுகாப்பாக எங்களை காத்துக் கொள்ள வேண்டிய காலத்தில் வாழ்கிறோம். மிகவும் கவனமாக எங்களை காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு நாங்கள் சில வேளைகளிலே நாங்கள் எடுக்கிற சடுதியான முடிவுகள், நாங்கள் எடுக்கிற சில காரியங்கள் எங்கள் வாழ்க்கையை அது அப்படியே சீரழித்து விடுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவேதான் பவுல் 2 தீமோத்தேயு 3 1-5 வரை பொழுது 5 வசனங்கள் வரும் பொழுது அவர் அழகாக எழுதி வைக்கிறார். ஒரு பட்டியலே கொடுக்கிறார். கடைசி காலத்துல என்ன நடக்கும் என்பதை ஒரு பட்டியலாகி பவுல் கொடுக்கிறார். வாசிப்போம், கேட்போம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயா. கடைசி நாட்கள் இந்த கொடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தை உள்ளவர்கள், தூஷிக்கிறவர்கள், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியில்லாதவர்கள், நன்றியே இல்லை, பரிசுத்தம் இல்ல, சுபாவ அன்பில்ல, இணக்கமே கிடையாது, அவதூறு செய்கிறவர்கள், அவதூறு, இச்சையடக்கம் இல்ல, கொடுமை உள்ளவர்களாக, கொடுமை, நல்லோரை பகைக்கிறது, துரோகிகள், துணிகரமாய் பேசுகிறவர்கள், இருமாப்பு, தேவப்பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதலிக்கிறவளுமாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவளை நீ விட்டு விலகு. கீழ் வசனத்தை மட்டும் கீறி போட்டு மேலே எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுங்க. இப்படிப்பட்டவள் நீ விட்டு இதை மட்டும் பெருசா சிவப்பா கீறி வச்சுட்டு இதுக்கு பிறகு மிச்சத்தை வச்சு டெஸ்ட் பண்ணுங்க. ஒரு ஆள் வீட்டை வராரா? ரைட். மிஸ்டர், இவரா பணப்பிரியரா? இல்ல. தற்பிரியரா? இல்ல. அகந்தோடவரா? இல்ல. மாறாக பணப்பிரியரா? எஸ். வீம்புக்காரா? எஸ். அகந்தோட? எஸ். இந்த 3 காரணம் சொல்லு. ஓகே ஐயா, போயிட்டு வாங்க. இவர்கிட்ட நீ விலகையா, விலகு விலகு விலகு. விலகாம இருந்தா ஆபத்து. பைபிள் சொல்லுது. நான் சொல்லுது, பவுல் சொல்லுவேன், தீமோத்தேயுக்கு சொல்லுவேன். நீ பா டெஸ்ட் பண்ணு ஆளை வச்சு. இவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இவர் என்னதை பற்றி பேசுகிறார்? எப்பவுமே பணத்தை பற்றி பேசுகிறாரா? எதை பற்றி குறித்து இவருடைய சிந்தையெல்லாம் என்ன? என்னத்தை குறித்து பேசிக் கொண்டுறார்? அது திக் பண்ணி கொண்டு வா. ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்துச்சா முடிவெடுத்து இவர் இப்படிப்பட்ட விட்டு நீ விலகு விலகு விலகு. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுறார், என்னை கடைசி காலம் நீங்க சேர்ந்தீங்க சொன்னா ரைட், நீங்களும் அவுட். ஹல்லேலூயா. ஆமென். பவுல் அழகா எழுதுகிறார். எப்படி சொன்னால், நீங்கள் இப்படிப்பட்ட நீங்க விலக வேண்டும். அங்க இன்றைக்கு பயங்கரமான காரியங்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்ததன் பலனை மறுதலிக்கிறாங்க. தேவ பக்தி உள்ளவர் போல் நடிக்கிறாங்க. நாங்கள் கிறிஸ்தவன் சொல்றாங்க. ஆனா அவருடைய கிறிஸ்தவத்துக்குரிய எந்த விதமான அறிகுறியும் அங்கே இல்லை. தேவனுடைய அன்பு அங்கே இல்லை, இணக்கம் இல்லை, வீம்பு அங்கே கீழ்ப்படிதல் இல்லை. இவை இல்லாவிட்டால் அங்க ஒருவன் தன்னை தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். அதான் பவுல் சொல்றார், கடைசி காலத்துல இப்படி எல்லாம் வரும். ஆகவே நீ என்ன செய்ய? இவர்களை விட்டு விலகு. வேற வழி இல்லை. நீ விலகித்தான் ஆக வேண்டும். நீ விலகாவிட்டால் நீயும் அழிந்து போய் விடுவாய். தேவப்பிள்ளைய சிந்திச்சு பாருங்க, எப்படி அங்க கடைசி காலத்துல வந்து பிசாசு அங்கே வஞ்சிக்கிறான்னு சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கே கடைசியில் பார்க்க சிந்திங்கன்னு சொன்னால், எப்படி எவ்வளவு தூரம் மனிதனுடைய சிந்தையை மயக்கி பிசாசு தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை விட்டு பிரிக்கலாம் என்று சொல்லி இன்றைக்கு சுத்தி சுத்தி வகை தேடி திரிகிறான். ஹல்லேலூயா. ஆமென். இவனை விடங்களாமன்னு வகை தேடி சுற்றி திரிகிறான். எப்படி பிரிக்கிறான்? பாஸ்வேர்டு நல்ல ஐக்கியமா இருக்கிறாரா? இவர் எப்படி பிரிக்கலாம் தேடிக்கொண்டே ஐடியா பண்ணிக்கொண்டே இருப்பான். எப்படி இவனை பிரிக்கலாம், எப்படி இவனை பிரிக்கலாம், எப்படி இவனை பிரிக்கலாம், எப்படி பிரிக்கலாம், இந்த காரியத்தை பிரிக்கலாம் தேடிக்கொண்டே இருப்பான். பிரித்து விட்டோட சந்தோஷமா தெரிவான். ஐயா ஐயா பிரிக்கும் வரைக்கும் முன்னும் இன்னும் தெரிவான். எப்படி பிரிக்கலாம்? தேவ பிள்ளையே, அங்கே தேவனுடைய பிள்ளையோட ஐக்கியத்தை விட்டு தேவ சபையை விட்டு பிரிப்பதற்காக பிசாசு முன்னும் பின்னும் எங்களை அலைந்து கொண்டே தெரியும். ஹல்லேலூயா. நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். சிந்திச்சு பாருங்க, எந்த ஊழியக்காரன்
அவர்களுக்காக இரவு பகலாக ஜெபித்து அவர்களை அடிக்கடி சந்தித்து உதவி செய்து அவர்களை சமுதாயத்தில் கொண்டு ஒரு நல்லெண்ணை கொண்டு வந்தாரோ அவரே சுலபமாக உதறி தள்ளி அவருக்கு எதிராக கூட்டம் கூடி அவரை தள்ளி வைக்கிற இந்த பிசாசு தான் முக்கிய காரணமாக இருக்கிறான். அல்லேலூயா. மக்கள் இல்லை. ஆமென். மக்கள் இல்லை. ஒருவரும் தன்னால் செய்ய மாட்டான். பிசாசு. ஒரு ஊழியக்காரன் அந்த ஜனங்களுக்காக இரவுகளாக ஜெபித்து அவங்களை அடிக்கடி சந்தித்து அவங்களை அங்கே உதவி செய்து சமுதாயத்தில் அவங்களை ஒரு மனுஷனாய் கொண்டு தூக்கி கொண்டு வந்து அங்கே இப்படியெல்லாம் அவங்களை தூக்கி கொண்டு வர்றானோ ஒரு சுலபமாக அவனை உதவி தள்ளும்படியாக பிசாசு அங்கே கிரியை செய்கிறான். ஆமென். ஆமே பிசாசு தேவபிள்ளே நீ ஜாக்கிரதை வாழ வேண்டிய காலம். அங்கே பிசாசு வந்து அங்கே மிகவும் துல்லியமாக என்ற வழங்குதல மிகவும் துல்லியமாக என்று சொன்னால் அதாவது மிகவும் ஒரு கெட்டித்தனமான முறையில் சரியான ஒரு அதாவது எந்த இடத்துல அடிக்கிறாமோ அந்த இடத்துல பிசாசு அடிப்பான். விளங்கிச்சா உங்களுக்கு? நான் அடிக்கடி சொல்வதுண்டு, சில பேருக்கு பிள்ளைகள் மேலே அனாதி பிரியம். அனாதி பிரியம் என்ன தெரியுமா? எனக்கு அல்வா மேலே அனாதி பிரியம். அல்வா கண்டா வாய்வோம், அப்படிதானே? அனாதி பிரியம் என்ன தெரியும்? என்னண்டு அனாதி பிரியம் சொன்னா இது இல்லையன்ற பாசம் சில பிள்ளைகள் இருக்கும். இப்ப பிசாசு என்ன தெரியுமா? எப்படியாவது அங்கே ஒருவரை அந்த பிள்ளைகளை தொட வச்சு அவரோட கொடி வைக்கிறது பிசாசு முன்னுமே தெரியுமா? பிளான் பண்ணிக்கொண்டு மினிமம் பார்த்து கொண்டே தெரியுமா? எங்கடையா பார்க்கலாம். எங்கேயா ஒரு நாள் அந்த பிள்ளை வந்துட்டு வரும்பொழுது இன்னொரு பார்த்து கையை பிடிச்சி நம்ம போவாதுன்னு சொல்லிட்டாரு வைக்க உடனடியாக எந்த பிள்ளையோட உடனடியா அதான் துல்லியமாக சொன்னால் மிகவும் சென்சிட்டிவ். அதாவது தொடக்கூடிய எங்க தொட அங்க தொடுவாங்க பிசாசு. எங்க தொட வேண்டுமோ அந்த இடத்துல பிசாசு தொடர்புனாயிட்டான். ஹல்லேலூயா. பிரச்சனை கேக்குதாங்க? ஆமென். ஹல்லேலூயா. எந்த இடத்துல தொட வேண்டுமோ எந்த இடத்துல அங்கே தொடும் பொழுது அவர்களை கோபப்படுத்த முடியுமோ எந்த இடத்துல ஒரு காரியத்தை செய்து அவர்களை தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் கொண்டு வர முடியுமோ அப்படிப்பட்ட முறையிலே பிசாசு கிரியை செய்வான். அதான் நாங்கள் கவனமாக இருக்கோம். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களை அங்கே மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் அவர்கள் முறையிட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார் அவர்கள் தனக்கு விரோதமாய் முறையிட்டார்கள். ஆமென். அவங்க மோசைக்காரர்கள் முறையிட்டதல்ல, அவங்க முறையிடும் பொழுது தேவனுக்கு விரோதமாக இருந்தது. அப்ப அங்கே தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக இன்றைக்கு முறையிடுவது, தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் கூட்டம் பொழுது தேவனுக்கு விரோதமாய் கூட்டம் பொழுது சரியாக இருக்கிறது. அப்ப பிசாசு என்ன செய்கிறான்? எப்படி அந்த காரியத்தை செய்ய முடியுமோ அப்படி மிகவும் துல்லியமாக அதை செய்து நிறைவேற்றுகிறான். ஹல்லேலூயா. ஆமென். இப்ப உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு எங்க தம்பி உட்கார்ந்து இருக்கிற அவன் ஒரு பணத்தை இருக்குன்னு வைங்க, அவன் என்ன செய்வான் தெரியுமா? அவன் தன்னிடம் உள்ள பணத்தை கேட்டு கேட்டு கொடுப்பான் இவருக்கு. இப்ப இவர் பணத்தை வாங்கிட்டான்னு வைங்க, வாங்கினா இவர் அவனுக்கு என்ன ஆகிட்டார்? இப்ப அடிமை ஆகிட்டார். இப்ப அவர் சொல்றதை இவர் என்ன செய்யணும்? கேட்டுதான் ஆக வேணும், வேற வழி இல்லை இவருக்கு. இவரால் சொல்றதுக்கு ஆடியவராக வேணும். இப்படி துல்லியமான முறையிலே பிசாசு என்ன செய்கிறான்? மக்களை வஞ்சிக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஆக எது இருந்தாலும் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. ஹல்லேலூயா. நீங்க இடத்தை விட்டு போயிங்க தெரியுமா? கர்த்தரை விட்டு போயிருக்கீங்க. ஹல்லேலூயா. தேவனை விட்டு போயிருக்கீங்க, கானானுக்கு போகாம போயிருக்கீங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, அங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். மல்கியா 3:16 கடைசியா வாசித்து முடிப்போம். இது மிகவும் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அநேக முறை நான் சிந்திப்பதுண்டு. மிகவும் ஒரு கடுமையான ஒரு வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பயங்கரமான ஒரு காரியம் தேவர்களே. விளங்கிச்சா உங்களுக்கு இந்த வார்த்தை?
கர்த்தர்ட்ட ஒரு கொப்பி இருக்கு. கர்த்தர்ட்ட ஒரு கொப்பி இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு கொப்பி வச்சிருக்கார். அந்த கொப்பியில யாரை பற்றி எழுதுறா தெரியுமா? அந்த கொப்பியில யாரை பற்றி எழுதுறாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவன் 10 பேருக்கு வட்டி கொடுத்தான், ரட்சிக்கப்படையில, அழிஞ்சு போனான், அப்படி எழுதுறார். அவர் யாரை பற்றி எழுதுறார்? உங்களையும் என்னையும் பற்றி தான் எழுதுறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் ஒரு பயங்கரமான ஒரு வசனம். கர்த்தர் என்ன செய்யறாரா? 2 பேர் இது கலைக்கும் பொழுது சும்மா ஏதோ நாங்கள் கதை கேட்க ஆக்கள் கதை கேட்க கதை கேட்க விருப்பம் டிவியை பார்க்கணும். ஓ சில பேர் வீட்டை போனா கதைக்க விருப்பம் இருக்காட்டி அதை அங்கேயும் பார்க்கணும்னு. ஓ தம்பி அதை எடுத்து வந்து இருக்கா? ஓ சொல்லுங்க இல்லை இல்லை அந்த தண்ணியாயும் ஓ நீங்க சொல்லுங்க நான் கேட்கணும், நீங்க சொல்லுங்க நான் கேட்கணும். அது அர்த்தம் என்ன தெரியுமா? கேட்கறதுக்கு இஷ்டம் இல்லை. இவன் கெரியா போகணும் வீட்டை விட்டு அவன் ஏதோ ஒரு கதையை சொல்லி 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 அனுப்புறது. இல்ல டிவி போய்கொண்டே இருக்கும். ஓ ஓ ஓ ஓ அங்க பாருங்க அங்க 6 அங்க 6 இருக்காரு. ஓ நீங்க சொல்லுங்க. கத்து அந்த காரியம் என்னன்னு சொன்னா இதை கேட்க விருப்பம் இல்லை, அதை வேறொரு காரியத்தை போட்டு விட்டு இருக்கிறது. கர்த்தர் அப்படி இல்லை. கர்த்தர் என்ன செய்யறாரு? நாங்கள் இப்ப பாருங்க, நானும் ஊழியக்காரன் இவனும் 2 பேரும் வீட்டில் காய்க்க மாட்டா. கர்த்தர் என்ன செய்யறாருங்களே? கர்த்தர் தண்டை வேலையெல்லாம் விட்டுட்டு இப்ப என்ன செய்யறாருங்களே? 4 பேர் என்ன கதைக்கிறோம் கேட்கிறார். கேட்டுட்டு சும்மா போயில்லையா? ஏன் தெரியுமா? நான் எப்ப சொன்னா சொல்லுங்க பாப்போம். நாங்க என்ன கேட்போம் தெரியுமா? நான் எப்ப சொன்னா? நான் சொல்லவே இல்லை. சொல்லி இருப்போம். ஆனால் பிரச்சனை வரும்பொழுது நோ. உமக்கு சாட்சி இருக்கா நான் சொன்னதுக்கு? சாட்சி இல்லையே. கர்த்தர் என்ன தெரியுமா? பாத்தியா? கர்த்தர் சொல்றார் பாத்தியா? எழுதி வச்சுக்கணும்ப்பா. பயங்கரம். விளங்கிச்சா உங்களுக்கு? இதை விளங்கின ஒரு மனுஷன் ஆண்டையோட திருந்திடுவான். விளங்கிச்சா உங்களுக்கு? நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்த ஒருவர் டெலிஃபோன்ல பேசினாலும் கர்த்தர் லைனுக்கால கவனிச்சு கேட்பேன். வீட்டை பேசினாலும் கேட்பேன். நான் சத்தமே போடல, நான் சட் மட்டும் பண்ணுவேன். கர்த்தராலையும் பார்ப்பேன். நான் சத்தம் போட்டு கதைக்கல, யாருக்கும் கேட்காது, நான் சட் பண்ணுவேன். கர்த்தராலையும் பார்ப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனத்தை நான் என்னுடைய அனுபவம் சொல்றேன். எனக்கு இதை பார்த்து வாசிக்கும் பொழுதெல்லாம் கொஞ்சம் ஒரு பயம் உண்டாகும். என்ன பயம்னு சொன்னா, நாங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையா நடக்க வேண்டிய காலம். ஹல்லேலூயா. கர்த்தர் யாரையும் என்னை பற்றி எழுதலை. அது வேற புஸ்தகம், அது வேற புஸ்தகம், இது வேற புஸ்தகம். ஐயா, எல்லாத்தையும் ஒரு புஸ்தகத்தை கொண்டாதீங்க. கர்த்தர் பல புஸ்தகம், புழுதியின் புஸ்தகம் இருக்கு, ஞாபக புஸ்தகம் இருக்கு, இப்படி பல புஸ்தகங்கள் இருக்கு பைபிள்ல. இது கர்த்தர் என்ன செய்யறாரா? இதை என்ன செய்யறா கர்த்தர்? அந்த வசனத்தை நோக்க வாசிக்கிற பாருங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்த ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஆகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கு. வீட்டை அவர் இல்லை தானே, அவருக்கு எங்க தெரிய போகுது? அவ இல்லை, இப்பதான் கதைக்கலாம். நீ கதைச்சிங்களா? சரி பகுதி முடியும். டெலிஃபோன்லேயே டெலீட் பண்ணியாச்சு. நம்பர் காட்டுவோம். நான் கதைக்கிறேன் பகுதி முடியும். ஆனால் கர்த்தருடைய புஸ்தகத்தில் நம்பர்லாம் எழுதப்பட்டிருக்கு. 0094 ஸ்ரீலங்கா கிடைச்சிருந்தா, நோரைகள் 0047 ஜெர்மனிகள் எல்லாம் அடிச்சு நம்பர்லாம் அடிச்சு எழுதியிருக்கு. கர்த்தருக்கு பயந்து ஒருவர் பேசிக்கொள்ள. கர்த்தர் கவனித்து கேட்பார். கேட்டு போட்டு அவருக்கு எங்களோட குணம் நல்லா தெரியும். எங்களோட உடம்பு அவருக்கு எந்த குணத்தை சொல்லணும் நல்லா தெரியும். நீங்க சொன்னீங்களா? சொல்லவே இல்லை. நீங்க சொல்லல, சத்தியமா சொல்லல. இதுக்கு மேல போனா எங்க உமக்கு புருவம் இருந்தா சொல்லும். ஆகவேதான் கர்த்தர் என்ன செய்ய தெரியுமா? உருமொழி வச்சிருக்கார். பயங்கரம் தேவ பிள்ளைகளே, பயங்கரம். ஆகவேதான் இப்ப நாங்கள் ஒருவரோட ஒருவர் கூட்டம் கூடுவதல்ல, அதற்கு கதைக்கும் பொழுதே கர்த்தர் என்ன செய்கிறார்? கவனித்து கேட்பார். கேட்டு கொப்பியில எழுதுவார். எழுதினால் வருவது பயங்கரமான விளைவுதான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் வாசித்த பொழுது
உண்மையிலேயே ஆண்டவரே, இவ்வளவு காரியத்தை நாங்கள் தான் தேவையில்லாத காரியத்தை பேசியிருப்போம். இவை அழிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இவை நம்ம அழிக்கப்பட வேண்டும், டெலீட் பண்ணப்பட வேண்டும். நாங்கள் டெலிஃபோனை நம்ம டெலிட் பண்ண மாதிரி இதில் டெலிட் பண்ண இயலாது. நாங்கள் கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணி அழிக்க இயலாது உண்டையும். அப்படி ரீஸ்டார்ட் பண்ணாலும் கூட அழியலாம். தெரியுமா உங்களுக்கு? நான் ஒரு மேகசினில் வாட்சேன், எழுதியிருக்கிறாங்க, நீங்கள் ஃபுல்லாக டெலீட் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ண கம்ப்யூட்டரை கூட அந்த பயங்கரமாய் கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க அவங்க அந்த ஹார்ட் டிஸ்கில் போய் ஏதோ ப்ரோக்ராம் போட்டு கிடந்த அத்தனையும் எடுப்பாங்களா தெரியுமா? அதுக்காக தான் இன்றைக்கு எறியும் பொழுது ஹார்ட் டிஸ்கை உடைச்சு குத்தி எறிகிறாங்க. இல்லாட்டி கலட்டி போட்டு மெஷினை மட்டும் அடிக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து சகல காரியத்தை அவங்களால எடுத்துக்கொள்ள முடியும். நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கு தான் ஒன்றும் தெரியும், நாங்களும் அடிச்சோட எல்லாம் வருது, ஓ புதுசாக இருக்குது. அவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. நான் வாசித்த பொழுது சிந்திச்சேன், ஏன் வேறு இடங்களில் நீங்கள் ரோட்டில் எரிஞ்சிருப்பா கம்ப்யூட்டர், ஆனால் அதுக்கெல்லாம் ஹார்ட் டிஸ்க் இருக்காங்க. ஏன் தெரியுமா? அதுக்காக முழுக்கட்டை கிடக்கு, அதை எடுத்துட்டு தான் இருப்பான். நீங்கள் கொண்டு வந்து ஒன்றும் செய்யலாம். நீங்கள் என்னுடைய வேறு இடத்துல அப்படித்தான் அறிவாங்க. எறியும் பொழுது கவிட்டு அறிவாங்க, இல்லாட்டி குத்தி உடைச்சிருக்கும், உள்ளு போனால் ஹார்ட் டிஸ்க் இருக்காது. ஏன்னு சொன்னால் எல்லா ரகசியமும் அவங்க எடுப்பதற்கு முடியும். ஆகவே அதை மட்டும் எடுத்து குறிப்பாக அவங்களை அதை கொண்டு நெறித்து உடைத்து நசித்து அவங்க அனுப்பி அந்த காரியத்தை செய்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய புஸ்தகத்தை யாரும் உடைக்க முடியாது, நசிக்க முடியாது. அதனுடைய கருத்தில் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஆகவேதான் எண்ணாமம் 16ஆம் அதிகாரத்திலே அவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கூட்டம் கொள்ளும் பொழுது அங்கே பிசாசின் மூலமாக அவங்க அடிக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா. பிசாசு கூட்டம் கூட வைத்து அவங்களை வரக்கூடிய எல்லா சலுகைகளையும் உடைத்து போட்டான். இன்னைக்கு ஜனங்கள் கூட்டம் கூட இல்லை, பிசாசுடைய தந்திரம். நான் இன்னைக்கு நல்லா சிந்திப்போம். சென்ற கிழமை பார்த்தோம், இந்த கிழமையும் பார்த்தோம். பிசாசு எப்படி தேவ பிள்ளைகளை வஞ்சிக்கிறான், எப்படி தேவ பிள்ளைகளை அங்கே கர்த்தருடைய சமூகத்தை வந்து பிரிக்கிறான், எப்படி தேவ பிள்ளைகளை அங்கே கானானுக்கு போக விடாமல் தடுக்கிறான். முடிவு அடிவாய் போகலாம். ஹல்லேலூயா. கண்களை மூடியுள்ளாக நாங்கள் சற்று எழுந்திருப்போம். கண்களை மூடியுள்ளாக நாங்கள் சற்று எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. கண்களை மூடியவர்களாக சற்று எழுந்திருந்து இந்த வேளையிலே தேவனுடைய காலத்தில் நீங்கள் ஒப்புக்கொள்ளும் தேவப்பிள்ளைகளே, ஞாபக புஸ்தகம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தேவ ஜனமே, நீ நானும் பேசுவதை கர்த்தர் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையாக நீ நானும் என்ன செய்கிறேன் என்பதை கர்த்தர் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையாக நீயும் நானும் எந்த இடத்துக்கு போகிறேன், என்ன செய்கிறேன், என்னதை பற்றி பேசுகிறேன், என்ன காரியத்தை சிந்திக்கிறேன், எப்படிப்பட்ட காரியத்தை நடைமுறைப்படுத்துகிறேன் சொல்லி கர்த்தர் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளை, கர்த்தர் அதை கவனித்து கேட்கிறார். கவனித்து கேட்கிற கர்த்தர் மாத்திரமல்ல, அவர் அதை குறித்து வைக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த மாலை பொழுது பிசாசுகளை வஞ்சித்து கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக, கர்த்தருடைய திட்டங்களுக்கு விரோதமாக, கர்த்தருடைய அங்கே சபைக்கு விரோதமாக, கர்த்தருடைய அங்கே தெய்வத்தினுடைய அந்த சத்தியத்தினுடைய காரியங்களுக்கு விரோதமாக எங்களை எழுப்பி விடாதபடி நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவபிள்ளை, கர்த்தர் விரும்புகிறார். நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்துரு எப்படியாவது எங்களை வஞ்சித்து விட வேண்டும் என்று, எப்படியாவது தேவ பிள்ளைகளை வஞ்சித்து விட வேண்டும், எப்படியாவது தேவ பிள்ளைகளை பிரித்து விட வேண்டும், எப்படியாவது தேவ பிள்ளைகளை விசுவாசத்தை குறைத்து விட வேண்டும், அவள் கானானுக்குள் போகக்கூடாது, அவள் தன்னோடு கூட நரகம் வர வேண்டும் என்று அவன் வேகமாய் வேலை சொல்ற காலத்திலே நீயும் நானும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளை அவருடைய வஞ்சனைக்குள் விழுந்து போகக்கூடாது, அவருடைய வஞ்சனைக்குள் விழுந்து போகக்கூடாது. அவன் வஞ்சிக்கிறவன். ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்கிறான். ஒருவேளை அங்கே கர்த்தர் வைத்திருக்கிற ஞாபக புஸ்தகத்திலே அங்கே கர்த்தர் என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறார் என்பதை குறித்து எனக்கு தெரியும் என்று சொன்னார். நான் என்னத்தை குறித்து பேசினேன், யாரோடு பேசினேன், என்ன காரியங்களை செய்தேன் என்று எனக்கு தெரியும் என்று சொன்னார். கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் என்பது அர்த்தம். ஒரே ஒரு வழியில மாத்திரம் தான் அழிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டுகிறவன் இலக்கம் வருவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
மாறாக அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவனே, இந்த நாளிலே தேவன் எங்களை குறித்து அங்கே எழுதி வைத்திருக்கிற அந்த குறிப்புகளை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் பார்த்து நாங்கள் மண்டாடி ஜெபிக்க வேண்டும். அப்பா, ஜெபிக்க வேண்டும் சகோதரியை, ஜெபிக்க வேண்டும் சகோதரனே, சொல்ல வேண்டும் ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய், உமது சபைக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாய் நான் பேசின காரியங்களப்பா இப்படியா இருக்கிறபடினாலே என்னை மன்னித்துக் கொள்ளும் ஆண்டவரே, நான் இப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் நான் கேட்கும் பொழுது அவரதை அழித்து போடுவார், அவரதை அழித்து போடுவார். அதுக்கு பிறகு எங்களுக்கு வெற்றி தான். ஹல்லேலூயா, எங்களுக்கு வெற்றி தான். மாறாக நாங்கள் அந்த பாவங்களை அறிக்கையிடாமல் நாங்கள் அடக்கிக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் சத்துருவங்களை மேற்கொண்டு அங்கே பிழையான இடத்துக்கு செல்ல வேண்டி வந்துவிடும். தேவ பிள்ளைகளே, தேவ சன்னிதானத்தில் வெட்கப்பட வேண்டாம். எல்லாரும் கண்களை மூடி நிற்கிறாங்க, யாரும் வெட்கப்பட வேண்டிய அவசரம். தேவனுடைய சன்னிதானம். என் உள்ளத்திலே தேவன், மகளே மகனே, நீ இப்படி செய்த காரியம் ஞாபகம் இருக்கா என்று உனக்கு கேட்டால் நீ சொல்லு, ஆண்டவரே உண்மையப்பா என்னை மன்னியும், நான் நீ செய்ய மாட்டேன்னு சொல்லு. கர்த்தர் பிள்ளைகளை மன்னிப்பாரப்பா. இன்றைக்கு அதை அழித்து போடுவார். கர்த்தர் கிருபையுள்ள தேவன். இன்றைக்கு ஜீவன் எனக்கு தந்திருக்கிறார், உங்களுக்கு தந்திருக்கிறார் என்றால் அவர் எங்களை நேசிக்கிறார். இந்த உலகத்தில் அநேகரை விட எங்களை நேசிக்கிறார். ஐயா, எங்களை நேசிக்கிறார், எங்களை நேசிக்கிறார். கண்ணீரோட ஒரு பாதத்தில் வருவோமா? கண்ணீரோட ஒரு பாதத்தில் வருவோமா? எங்கள் பாவங்களை மன்னியும் என்று கேட்போமா? அவர் என்னென்ன பாவங்களை ஞாபகம் இருக்குதோ அதை சொல்லி அறிக்கையிடுவோமா? அங்கே இசை வாசிக்கப்படுகிற பொழுது நீங்கள் இந்த வேளையில நீங்கள் ஆண்டவர் பாதத்திலே, தேவனே, நான் கானானுக்குள் போக முடியாத இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அங்கே பிசாசானவன் அங்கே அவர்களை 10 முறை ஆண்டவரை பரிசோதிக்க பண்ணி அவர்களை கானானுக்கு போகவன அழிக்கப்பட்டது போல நான் அழிந்து போகாதபடி ஆண்டவரே, அது திருஷ்டாந்தமாய் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற வேதம் சொல்லுகிறது. ஆகவே நான் அழிக்கப்படாதபடி நான் கானானுக்குள் போகும்படியாய் கர்த்தாவை கிருபை செய்கிறார் என்று சொல்லி எங்கள் பாவங்களை அறிக்கையிடுவோமா? தேவனை வெட்கப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க. கர்த்தருக்கு மறைக்காதீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறார். இது விடுதலையின் நேரம், இது விடுதலையின் நேரம். நீ இப்பொழுது சொல்லும் பொழுது கர்த்தரும் பாவத்தை மன்னிப்பாருங்க. உனக்கு ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகிறது. உடைய காரியங்களை அழித்து போடுகிறார். ஞாபக புத்தகத்தில் இருந்து ஹல்லேலூயா, அவர் அழித்து போடுகிறார். ஓ, நீ போகும் பொழுது ஐயோ என் பிள்ளை அவன் நல்லவன், அவன் நல்லவன், அவன் ஒன்றுமே செய்யவில்லை என்று கர்த்தர் சொல்லுவார். மாறாக இந்த நாளிலே நாங்கள் மன்னிப்பு கேட்காமல் போவோம் என்று சொன்னார். ஒருவேளை எங்கள் வாழ்க்கையிலே இதுமேல் காலமில்லை என்று சொன்னார், எழுதப்பட்ட அத்தனை காரியங்களும் அங்கே இருக்க போகிறது. கர்த்தர் கவனித்து எத்தனையோ காரியங்களை கேட்டிருக்கிறார். நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிற காரியங்களை கர்த்தர் கவனித்து கேட்டிருக்கிறார். தேவ ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசுகிற காரியங்களை கர்த்தர் கவனித்து கேட்டிருக்கிறார். தேவர்களே, ஒருவேளை உடைய ஊழியக்காரனுக்கு தெரியாம இருக்கலாம், உடைய தலைவனுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் கர்த்தரதை பார்த்தார், கர்த்தரதை பார்த்தார். கர்த்தர் கேட்கிறவர். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு கிருபை உள்ளவர். அதான் இன்றைக்கு எங்களை இந்த இடத்துல சேர்த்திருக்கிறார். நாங்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் மன்னிக்கிறார். ஆறுக்கு 8 மன்னிப்பு கேட்போம். கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் கிருபை செய்வாராக, கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி நிற்கிற வேளையில் யார் யார் இந்த வார்த்தைக்காக எனக்காக ஜெபித்தீங்களா என்று நீங்கள் கேட்டால் நிச்சயமாக உங்களுக்காக ஜெபிக்கப்படும். இருக்கிற இடங்களில் உங்களுக்காக ஜெபிக்கப்படும். யார் யார் இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரை உடைய வார்த்தைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், நான் பிழையான காரியங்களே இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நான் இருந்ததுண்டு, ஆனால் நான் கானானுக்குள் வர வேண்டும் ஆண்டவரே, நான் கானானுக்குள் வர வேண்டும் ஆண்டவரே. நான் பின்னாலே போகக்கூடாது, நான் பின்வாங்கி போகக்கூடாது, ஒரு வாழ்க்கை அங்கே தடுமாற்றம் வரக்கூடாது. நான் கானானுக்குள் போக வேண்டும் அப்பா, எனக்கு உதவி செய்கிறான் கேட்டால் உதவி செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் வலதுகளை மாத்திரம் உயர்த்தினால் உங்களுக்காக நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வெட்கப்படாத உங்கள் காரியங்களை உயர்த்தி கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் அறிக்கை எடுங்க. கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கவராயிருக்காது பிள்ளையை கர்த்தர் பார்க்கவராயிருக்கிறார். யாராயிருந்தால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
Hallelujah. Oh Jesus. Rishi Maramanduri. Rimanduri Kamarama Shantarari. Urima Sanduri Kamanduri. Ramaloria Masaturi. Riyalaturi Kamaranduri. Rimama Sanduri Laturi. Rimama Saturi. Ramaturi Amaturi Alaturi Alaturi Ramalanduri. Riba Karama Saturi Landuri Alamanduri. Jesus. Thank you, Holy Spirit. தேவப்படி கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கின்றவரை இரண்டு கரங்களை கர்த்தர் நீங்கள் ஒத்து அங்கே கர்த்தர் காண்கிறார். இன்னும் யார் இருந்தால் உங்களுக்காக ஜெபிக்க முடியாது. இந்த வார்த்தை உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஹalleluya. நல்ல தகப்பனே, அருமையான ரெண்டு பிள்ளைகளுக்காகவும் ஐயா இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி நீர் கவனித்து கேட்டு அங்கே அவர்களை குறித்து எழுதி வைத்திருக்கிற காரியங்களை அப்பா நீர் இப்பொழுது அடிக்கிற காரியங்களுக்கு நன்றி ஐயா. என் தேவனே, நான் உமக்கு விரோதமாய் உமது பிள்ளைகளுக்கு விரோதமாய் நான் பேசின காரியங்கள், உமக்கு பிரியமில்லாமல் பேசின காரியங்கள் நான் அவற்றை மன்னிப்பீராக என்று சொல்லி தங்கள் கரங்களை உயர்த்தி உடைய பாதங்களை மன்னித்த பிள்ளைகள் ஐயா, மோசே ஜெபித்தது போல ஆண்டவரே அடியாருடைய பாதங்களை மண்டியிடுகிறேன்ப்பா. இந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பாவங்களை ஞாபக புத்தகத்தில் எழுதிய காரியங்களை அழித்து ஆண்டவரே இனிமேல் அவர்கள் அந்த பிள்ளைகளை விடாதபடி காத்துக் கொள்ளும். தேவரீர் கிருபையாய் வழிநடத்து, தேவரீர் கிருபையாய் வழிநடத்து, தேவரீர் கிருபையாய் வழிநடத்தும் அப்பா. ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே சுவாமி இதயத்திலே கடினமாயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. கடின இருதயங்கள் உடைக்கப்படுவதாக உங்களுடைய ரத்தத்தை சிந்தனை சம்பாதித்த இந்த பிள்ளைகள் ஒருவர் கூட ஆண்டவரை காரணங்கள் போகாமல் நின்றுவிடப் போவதில்லை. சத்ருவே, உடைய சகல வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மேற்கொள்கிறவரை உடைய எல்லா வல்லமைகளும் உடைய எல்லா தந்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டி போடுகிறோம். இந்த வரை இயேசுவின் ரத்தத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். இந்த வரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தோற்றலும் ஆண்டவரே விடுதலையாக்கும் ஆண்டவரே சுவாமி. ஒருவர் கூட ஆண்டவரை விழுந்து போவதில்லை, ஒருவர் கூட விழுந்து போவதில்லை, ஒரு குடும்பம் பின்வைக்கப்படுவதில்லை. ஆண்டவரை எல்லாரும் உம்மோடு வருகிறார்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. என் தேவரே, எல்லா பிள்ளைகளை தோற்றதற்காய் ஸ்தோத்திரம், எல்லோரும் பேசுவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை கர்த்தாவே. பிசாசுடைய தந்திரங்களை அறியும்படியாக உம்முடைய வார்த்தை பேசுவதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே சுவாமி. கருத்துரை பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாய் வழி நடத்தும் அப்பா, கிருபையாய் வழி நடத்தும் ஆண்டவர், கிருபையாய் வழி நடத்தும் ஆண்டவர். ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இதனால வராத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் கூட இரும் ஆண்டவரே சுவாமி. சபையில் இல்லாத பிள்ளைகள் யாவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். இருக்கிற இடங்களே கூட இருப்பா. உம்மை தேடி வரும்படியாக கிருபையை செய்ய ஆசீர்வதித்தவர்.